वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् आदयुग्मतरवीर्वसुन्दराजम् वैजन्तयुग्मतभूरिपरिश्रमम् तम् लक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुणार्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवादयोगीश्वरकुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तो श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् वंशये देशिकेन्द्रम् நிறைவணங்கி பின்னருளால் பெரும் போதோர் வந்த வள்ளல் நெறியனம் வியாழவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாசமுனிகளான் இன்ன முதல் திருமழையின் ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருஹாதமாமகம் பிரசாதயதி யத்சோக்தி சுவாதீனபதிகாம் ஸ்ருதிமுபவீரினமோத்வபுண்ரவந்தம் பிரஜகத்மந்திரிதண்டஹஸ்தம் சரணாகதசாட்சவாஹீடே சிவயா சேகயதீனாம் நம்முடைய ஆச்சாரியார் ரொம்ப வசந்தவா எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டு எப்படி எம்பெருமான் பலமுறை அவதாரம் பண்ணி லோகத்திற்கு நல்ல வழியை காட்டுவதற்காக எத்தனையோ மகரிஷிகளாகவும் வினோதமான அவதாரங்களாகவும் செய்து காப்பாற்றினானோ அதே போல ஆச்சாரியர்களாக வந்து அவதரித்து லோகத்துக்கு உயர்ந்த அருமையை செய்தான். ஆச்சாரியர்களாக வந்து செய்து காட்டின உயர்ந்த சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்திலே நாம் தொடக்கமாக அனுபவிச்சுட்டு வந்த ரீதியிலே சுவாமி தேசிகனுடைய தெய்வ வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். சுவாமி தேசிகனுடைய தெய்வ வைபவத்தை கண்டு சுவாமி தேசிகன் யாராக இருக்கும் என்று தேசிகன் நாளிலேயே ரொம்ப வசந்தவாதி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஞானம் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், பக்தி கூட இருக்கலாம், அனுஷ்டானம் எப்படியா இதெல்லாம் இருக்கக்கூடியவா எத்தனையோ பேர் இருந்தாலும் சுவாமி தேசிகன் வைராக்கியம் அனுஷ்டானம் லோகத்திற்கு ஒரு உதாரண ஆச்சாரியராக இருந்து ஆத்ம குணங்களோட பரிபூர்ணமாக எழுந்துள்ளிருந்து சாட்சாத் ஒரு தெய்வமே நமக்கு ஆச்சாரியராக கிடைச்சிருக்கிறார் என்று அப்படி சேவிக்க கிடைத்திருந்த தேசிகன் யாராக இருக்கும் என்றால் சாட்சாத் பகவானோ திருவேங்கடமுடையாண்டானோ. இந்த சுவாமி அவதாரத்தின் போது அவருடைய திருத்தகப்பனார் திருத்தாயாருக்கு ஏற்பட்டதான கனவு உண்டே, அப்படி திருவேங்கடமுடையானுடைய இந்த கணகணன்னு சப்திக்கிறதான கண்டாவதாரம் தானோ இல்ல ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் வந்து நம்முடைய சித்தாந்தத்தை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டி இருக்கு என்று ஒரு 252 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து அவதரிச்சாரோ என்று சமிக்கும்படியாக இருந்தது சுவாமியினுடைய பெருமை. சுவாமியினுடைய திவ்ய தேஜஸையும் சுவாமி தேசிகனுடையதான அந்த திவ்ய வாக்சைலியையும் அவருடையதான ஞானத்தையும் அது சிறு வயசிலே அந்த 5 வயசுலேயே ஆச்சரியப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலே கச்சுவாய்த்தான் மண்டபத்திலே காஞ்சிபுரத்திலே கலாதூரம்மாள் ஆச்சரியப்பட்டு பதிர்காவிர வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்வதா பூயாத்மான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம். நீ ஒன்னாலே இந்த வேதாந்த சித்தாந்தமானது நல்ல பிரதிஷ்டையை அடைய வேணும். இதர சித்தாந்தங்கள் எல்லாம் தொழில்நுட்பமாய் பறந்து எல்லாம் துவம்சமாக வேணும். இதெல்லாம் ஒன்னால நடக்க வேணும். வைதிகளும் நான் கொண்டாடணும் என்று அந்த குழந்தைய மடிமையிலே எடுத்து வைத்துக் கொண்டு குஞ்சு ஆயுஷ்பாசம் பண்ணார் கச்சுவாய்தான் மண்டபத்திலே என்று தேசியனுடைய சரித்திரத்திலே திவ்யமாக பார்க்கிறோம். அப்படி தேசியன் அவதாரத்தில் முதற்கொண்டே நடாதுரங்கள் எல்லாம் கூட கொண்டாடும்படியாக எழுந்தருள் இருந்தார். அப்பேற்பட்டவர் யாராக இருக்கிறார்? பிரகாரங்களினாலே பெருமாள்தானோ கண்டதானோ பாஷ்யக்காரர் தானோ என்று கொண்டாடும்படியாக இருந்தார் என்று சுவாமியினுடைய குமாரர் திருக்குமாரர்
பதாச்சாரியர் தேசிகனுடையதான மங்களாச்சார ஸ்தோத்திரம் மங்களத்திலே சாதிச்சிருக்கார். அதையும் பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யகாரதர்ஷிதம் ஆகதோ நூனம் நித்யுக்தாயம். ஸ்ரீபாஷ்யக்காரரே தான் காட்டின வழியை மீண்டும் நிலைப்படுத்துவதற்காக மீண்டும் அவதரித்திருக்கிறார் என்று பெரியவர்கள் கொண்டாடும்படியாக இருக்கும் சுவாமி தேசிகனுக்கு நாம் சமர்ப்பிக்கும் மங்களம் என்று இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். இந்த மங்களாசாசன ஸ்லோகத்துல அது சாட்சாத் பாஷ்யக்காரர் தான் தேசிகன் கொண்டாடும்படியாக எழுந்தருள் இருந்தார் என்பதாக. பாஷ்யக்காரர் சன்னியாசாசிரமத்திலே எழுந்தருள் இருந்தார், தேசிகன் ஆசிரமத்திலே எழுந்தருள் இருந்தார். பாஷ்யக்காரரே தேசிகனாக அவதரித்தார் என்று சொல்லும்படியாக இருக்கே என்று பெரியவர்கள் கொண்டாடும்படியாக எழுந்தருள் இருந்தார் என்றால் பாஷ்யக்காரருக்கும் தேசிகனுக்கும் அப்படி என்ன ஒரு ஒத்துமை இருக்குது? ஏன் இப்படியான ஒரு பெருமை மற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது? பொதுவா சொல்லுவார் பாஷ்யக்காரருடைய அம்சமே தான் என்று பொதுவாக மற்றவர்களுடைய ஆச்சாரியர்களை சொல்லிக்கிறது உண்டு. நாமே நம்முடைய ஆச்சாரியர்களையும் கூட பல பேரை பாஷ்யக்காரர் போலே அபரபாஷ்யக்காரராக எழுந்துள்ளார் என்று சொல்வது உண்டு. சுவாமியே கூட தேசிகனே கூட நம்முடைய சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியே பரியாய பாஷ்யக்காரர், இவர்தான் இன்னொரு பாஷ்யக்காரர் என்று கொண்டாடுகிறார் என்று சொல்லுவார். அதனால்தான் சுவாமியினுடைய தனியன்ல பரியாய பாஷ்யகார பிரணதார்த்தம் இருந்ததே பிரம்மதந்திர சுதந்திராய பெரிய பிரம்மணே நமக என்று அவருடைய தனியன்ல வரும். சுதந்திரார் என்ற டைட்டிலும் சுவாமி தேசிகன் தன்னுடைய சிஷ்யருக்கு கொடுத்ததுதான். பரியாய பாஷ்யகாரர் என்கிற டைட்டிலும் தன்னுடைய சிஷ்யருக்கு சுவாமி தேசிகன் கொடுத்ததுதான். அது இந்த அதே டைட்டில வச்சு பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியான முதல் பரகாலஜியருக்கு ஏற்பட்ட தனியன் இது. இப்படி பல பேர் நம்ம சம்பிரதாயத்திலே ஜீவாட்சியத்தை அப்படி பிரவச்சனம் பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டு ஒரு என்ன மகான்களாக இருந்தவாழ 500 பாஷ்யக்காரர் தானோ அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆனா சுவாமி தேசிகன் 200 பாஷ்யக்காரர் தானோ என்று சொன்னால்தான் அது 100க்கு 100 எல்லா விஷயத்தினாலும் பாஷ்யக்காரருடைய அபராதாரம் சுவாமி தேசிகன் சொல்லலாம் போலே இருந்தது தேசிகனுடைய திவ்ய பிரபாவம். போன வாரம் நாம் பாஷ்யக்காரரும் தேசிகனும் என்ற விஷயத்தை கொஞ்சம் பார்த்தோம். அதே போல இந்த வாரம் பாஷ்யக்காரரும் தேசிகனும் என்பதான அதே விஷயத்தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். வந்து அவதாரம் பண்ணினார் என்றால் சாட்சாத் அவதாரம்னு சொல்ல வேண்டாம். அவர் என்னென்னலாம் செஞ்சு வச்சாரோ அதையெல்லாம் இவரும் செஞ்சு வச்சால்தான் அவரே இவர். அவர் பாஷ்யக்காரர் எல்லாம் பண்ணி வச்சார். அது மக்கள் கூட எப்படி சுவாமி தேசிகன் தான் அதை நமக்கு எல்லாம் நிலைப்பிச்சு கொடுத்தார், பிரதிஷ்டாபித்து கொடுத்தார் என்று இப்படி தேசிகன் பண்ணி வச்சா போலே ஆச்சாரியர் பண்ணி முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே ராமானுஜ தயாபாத்திரம் என்றதான தனியன்ல அனுசந்தானம் பண்ணச்சே சொன்னாங்க. பாஷ்யக்காரர் என்ன சாதனம் பண்ணி கொடுத்தார் வைஷ்ணவாளுக்கு, அத தேசிகன் எப்படி பிரதிஷ்டை பண்ணி விசரிச்சு கொடுத்தார் என்ற அர்த்தத்தை இன்னைக்கு நாம் பார்க்கணும். ரொம்ப உயர்ந்தான சிறப்பான ஒரு கம்பாரிசன் இது. பாஷ்யக்காரர் நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணி கொடுத்தார்? பாஷ்யக்காரர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமானது ரொம்ப சுத்தமான சித்தாந்தம் இருக்க வேணும். இத கலப்படம் எதுவும் இருக்கக்கூடாது, காந்திகாகவே இருக்க வேணும். சர்வேஸ்வரனுடைய திருவடியை தவிர நமக்கு வேறொன்னும் தஞ்சம் இல்லை. அதனால வேறொரு தேவதாந்தத்தோட எந்தவித தொடர்பும் கூடாது. பரிசுத்த பரமைகாந்திகளாக பரிசுத்த ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்க வேணும். இதுதான் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய தனம், இது ஐஸ்வர்யம். இது இந்த ஐஸ்வர்யம் தான் இந்த ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய ஐஸ்வர்யம். எப்படி நாம் சாமானிய சமுதாய ஐஸ்வர்யம் நம்ம ரட்சிக்கும் என்று நம்பிட்டு இருக்கோம், அதுபோல ஆத்ம விஷயத்திலே ஐஸ்வர்யம் எதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவம் தான் பெரிய ஐஸ்வர்யம்.
பாரமிகாந்தியம் தான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் தான் அந்த பெருமாளிடத்திலே கொண்டு சேர்க்கும். இந்த ஐஸ்வர்யம் தான் பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால பரிசுத்த பரமிகாந்திகா இருக்க வேண்டியது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அவசியம் என்று வாட்சிகாரம் சொல்ல ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். அந்த ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய லட்சணம் என்னன்னா, பெருமாளுக்கே இருப்பது, பெருமாளுடையதான சந்தோஷத்துக்கே இருப்பது, பெருமாளுக்கே பிரபஞ்சப்பட்டுக் கொண்டிருப்பது என்றதான புருஷார்த்தம் நமக்கு லட்சியம். இந்த ஆத்மாவுக்கு பகவானுக்கு இயற்கையிலேயே சொந்தம் சொல்லி வச்சான். பரமாத்மனா நாயம் தேவோ நமத்தியோவா நித்திரிய தாவரோ ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷ்மி பரமாத்மனா. இந்த ஆத்மா மனுஷன் இல்ல, தெய்வம் இல்ல, மரம் செடி கொடி இல்ல, மிருகஜாதி பட்சி எதுவும் இல்ல, எடுத்துக்கிற சரீரம் எல்லாம் எதுவும் நிலைப்பதில்லை. அடுத்தடுத்து கர்மாக்களினாலே வருது. இந்த சரீரம் தான் சுகதுக்கங்களுக்கு ஹேதுவா இருந்து கர்மா அழியும் போது இந்த சரீரம் நம்ம விட்டு போடுது. ஆத்மா சிரமா இருக்கக்கூடிய வஸ்து, ஆனால் அந்த சிரமா இருக்கக்கூடிய வஸ்து சுதந்திரமான வஸ்துவான்னு கேட்டா, ஞானமயமா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவானது பெருமாளுக்கே, பெருமாளுடைய சந்தோஷத்துக்காக என்னைக்கும் இருக்க வேண்டியதான வஸ்து, இருக்கின்ற வஸ்து. அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறோம். வஸ்துவனுடைய சுபாவம் எப்படின்னா, பகவானுடைய பிரமாணத்துக்கு காட்டிருக்க வஸ்துவாக்கும். இந்த விஷயத்தை மறந்து போய்தான் பிரபஞ்சத்திலே நாம் அதனால ஸ்ரீவிஷ்ணுவால் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பெருமாளுக்கே சேஷமான வஸ்து ஆத்ம வஸ்து என்பதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆத்ம வஸ்துதான இருப்பும் அதனுடையதான பிரவൃத்திகளும் இது காப்பாற்றும் எல்லாம் பெருமாள் க்ஷணத்துக்கு க்ஷணம் தன்மேலே ஏறிட்டு கொண்டு செய்யும் ஒரு சிறப்பான அனுபவம். இத சுரூபம் ஸ்திதி பிரவൃத்தியே சொல்லுவோம். எப்படியாக்க ஒரு விளக்கு, நாம் ஒரு விளக்கு ஏத்துறோம் பெருமாளுக்கு. விளக்கு ஏற்றினா நாம் அந்த விளக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு அதுல விளக்கு மேட்ச் பாக்ஸ்ல விளக்கு ஜுவாலையை வர வச்சு அதை ஏத்துறோம். அதை ஏற்றினா அந்த விளக்கை உருவாக்குவது என்பது யார் பண்ண காரியம்? நாம் பண்றோம். இந்த விளக்கு உருவாக்குவது நாம் பண்ணுது. அப்புறம் அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்காக அதுக்கு காற்றாம இருந்து திரியும் நன்னா இருந்து எண்ணெயும் குறையாம இருந்து பார்த்துக்கிறதுன்றது அது அந்த அந்த விளக்கு காப்பாற்ற காரியம். விளக்க உருவாக்கினது, அதனுடைய ஸ்வரூபத்தை உருவாக்கினது உண்டாக்குறோம். அது காத்தாலே அடைஞ்சு போகாம இருக்கு, குறையாம இருந்து பார்த்துக்கிறது, திரி சரியாம இருக்குன்னு பார்த்துக்கிறது, இப்படி அதை ரட்சிக்கிறது நாம பார்த்துக்கிறது. என்ன பிரவൃத்தி என்னது? வெளிச்சம். வெளிச்சம் கொடுக்குறது. அந்த விளக்கனுடைய காரியம் என்னன்னா வெளிச்சம் கொடுக்கறது. அந்த வெளிச்சம் கொடுக்கும் போது அந்த வெளிச்சமானது அது எதையும் மறைக்காம இருக்கணும்னா அது ஒரு மறைவு இல்லாம சில சமயம் பயனுக்காக மறைச்சு வச்சிருவா பாருங்க. அது மாதிரி மறைவு இல்லாம அதை நின்னா அதுக்கு அவகாசங்கள் எல்லாம் கொடுத்து அதனுடைய பிரவൃத்திக்கும் காரணமா இருக்கும். இப்படி ஒரு வஸ்து அது அதுவாக ஆவதற்கும் அந்த வஸ்து தொடர்ந்து அதனுடைய இருப்பதற்கும் அந்த வஸ்து தான் செய்யக்கூடியதான காரியங்களுக்கும் பேர் வச்சா வரிசையா. அது என்னன்னா ஸ்வரூபம் ஸ்திதி பிரவൃத்தின்னு சம்ஸ்கிருதத்திலே அந்த வஸ்துவா இருப்பது, அந்த வஸ்துவா தொடர்ந்து அழிஞ்சு போகாம இருக்கிறது, அது அதனுடைய பண்றது. இப்படி எப்படி ஒரு விளக்க ஸ்வரூபம் ஸ்திதி பிரவൃத்தி என்று நாம் உருவாக்குவதான் நிச்சயம். அது நாம் செய்வதில்லை, பெருமாள் செய்வதுதான். அதே போல இந்த ஆத்மாவுடையதான ஸ்வரூபம் ஆத்மா இருப்பது, ஆத்மாவாக இருப்பது பெருமாளால. அது தொடர்ந்து அது அழிஞ்சு போகாம இருக்கிறது பெருமாளால. அதுக்கு இருக்கக்கூடியதான கிருஷ்ணாமத்தியங்கள்லாம் இருக்கு, ஞான ஜகீரகா பிரயத்தனங்கள், இதெல்லாம் பெருமாளால. அண்ணு இப்படி பெருமாளாலேயே எல்லாம் இருந்து பெருமாளே உயிராயிருந்து இந்த ஆத்மவஸ்து பெருமாளுக்கே என்று இருக்க வேணும். இது இல்லாம போறதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் கூடாது.
இதற்குதான் பாஷ்யக்காரர் பல கிரந்தங்களினாலே உபதேசம் பண்ணி நாம் எப்படி பிரமாணத்துக்குன்னே இருப்பது என்று சொல்லிக் கொடுத்தார். இதை சொல்லிக் கொடுக்கறதுதான் பாஷ்யக்காரருடையதான வாழ்க்கையிலே 120 வருஷம் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலே எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கிறது, இதற்காக எப்படி வாழறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது தான் பாஷ்யக்காரருடைய லட்சியமா இருந்தது. அதே அந்த பரிசுத்தமயகாந்தியத்தை, பரிசுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை நிலைநாட்டின பாஷ்யக்காரருடைய பரிசுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை, பரிசுத்தமானதான பாரமயகாந்தியத்தை நிலைநாட்டி கொடுத்தார். பாஷ்யக்காரர் என்ன எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாருன்னா, அது நாம் பெருமாளுக்காக வாழ்றோம் என்றத நம்முடைய உருவத்திலேயே காட்டணும். நம்முடைய உருவத்திலேயே பெருமாளுக்காக நாம் ஸ்ரீ வைஷ்ணவா இருப்போம்ன்றது நாம உருவத்திலேயே காட்டணும். அதற்காக பெருமாளுடையதான திருவடியாக அந்த திருமண நாம் சாத்திக்கணும். அந்த திருமணம் எப்பவும் சாத்திக்கணும். துவாதச ஊர்துவமன்றத்தோட இருக்கணும். அந்த துவாதச ஊர்துவமன்றத்துடைய ஊர்துவமன்ற உபநிஷத்து முதலான உபநிஷத்துக்களும் சொல்லியிருக்கு. ரிஷிகள்லாம் விசேஷமா சொல்லியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு சொல்லியிருக்கா. ரொம்ப வசந்த சுத்தியை தரக்கூடியது. விசேஷமா நிருசிம்ம பீஜம் இது மாதிரியான மந்திரங்கள் எல்லாம், பவித்திர மந்திரம், திருவட்டாஸ்திரம் மூலமாக இப்படியான மந்திரங்கள் எல்லாம் கொண்டு அதை திருமணிட்டு எம்பெருமான தியானம் பண்ணிட்டு தாயாரையும் தியானம் பண்ணிட்டு ஆச்சக்ர பங்கியும் பார்க்கிற பார்வைப்படும் வர இடமெல்லாம் கூட பரிசுத்தமாறுதுன்னு அவ்வளவு விசேஷமா இருக்கிறது. அதான் பூத பிரேத பிசாசங்கள் எல்லாம் ஓடி போயிடும், பாவங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எந்த இடம் தெரியாம தொலைஞ்சு போயிடும். அப்பேற்பட்டதான திருவன், அந்த திருவனோட எப்பொழுதும் ஸ்ரீ வைஷ்ணவளாக நாம் லோகத்துக்கு ஸ்வரூபம், நம்ம உருவத்தினாலேயும் வைஷ்ணவாளா இருக்கணும், அது உள்ளத்தினாலேயும் வைஷ்ணவாளா இருக்கணும் என்று வாக்கியம் முதல்ல நிர்பந்தமாக ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் இதை ஒரு உதாரணமாக காட்டி கொடுத்தார் சுவாமி. சுவாமி பாஷ்யக்காரர் திருவன் அவசியம் இட வேணும்னு சொல்லி திருமணம் இட வச்சு அது ஒரு சோசியல் ஸ்கேர்சிட்டியா கூட ஆயிடுச்சு. எப்படின்னா அது எல்லாரும் திருமணிட ஆரம்பிச்சு மொத்தம் பிராமணாள் மொத்த பேரும் பிரமாதமாக குழைச்சி நெத்தி பூரா உடம்பு பூரா திருமணிட்டு திருமணே கிடைக்காம போயிடுது. திருமணே இல்ல, தாக்கே இல்ல. தமிழ்நாளா ஸ்ரீ வைஷ்ணவளா இருந்து மோட்சத்தை ஆசைப்படக்கூடியதான ஸ்ரீ யோகேஸ்வரளா இருந்து அப்பேற்பட்ட யோகேஸ்வரருடைய சம்பிரதாயத்திலே யோக பிரபாவத்தை செய்யக்கூடியதான பிரபத்தி என்கிறதான யோக மார்க்கத்திலே ஈடுபட்டவர்களுக்கு வேண்டியது அது குறுக்கு புன்றம் கிடையாது. அது குறுக்க பூசிக்க கூடாது. அவ நெடுக்கத்தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் பாஷ்யக்காரர் கிரந்தமா சாதிக்கல. நாம ஸ்ரீ வைஷ்ணவாள்னா திருமணிட்டுக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய முதல் லட்சணம்னா கிரந்தமா சாதிச்சு அதுக்கு வரக்கூடிய மறுப்புகள் எத்தனையோ விதமா மறுப்புகள் வரும். ரொம்ப மகாவித்வான்களா இருந்து சகல சாஸ்திரங்களையும் வாசிச்சு அப்படி லட்சம் பேர் இருந்த பாரத தேசத்திலே எவ்வளவு மறுப்பு வரும். ஆனா அத்தனை மறுப்புக்கும் பாஷ்யக்காரர் கிரந்தமா சாதிக்கல, உபதேசமா தான் பண்ணிட்டு போனார். ஆனா அத்தனையும் அது கிரந்தமா சாதிச்சார். சுவாமி தேசிகன் தான் கிரந்தமா சாதிச்சார். சச்சரித்திர லட்சங்களே சாதிச்சார். எப்படியாக்கும் ஊர்த்துவ குன்றம் தான் முமுட்சுவாய் மோட்சத்தை ஆசைப்படாத ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு லட்சணம். வேற ஒன்னும் லட்சணம் ஆகாது. பாஷ்யக்காரர் நமக்கு சரியான மார்க்கத்தை காட்டியிருக்கார் என்று சச்சரித்திர லட்சம் ரொம்ப வசந்த கிரந்தம், அற்புதமான கிரந்தம். இன்னைக்கு நாம் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்தா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள்னா திருமணிட்டுக்கிறவா அவள் ரொம்ப வசந்தா என்று மதிக்கும்படியாக பண்ணி வச்சவர் சுவாமி தேசிகன் தான். சச்சரித்திர கிரந்தத்தை தான் சுவாமி இந்த திருமணிட்டுக்கிறதான விஷயத்தை திருவன்காப்பு நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பரமலட்சணம்னு ஸ்தாபிச்சு கொடுத்தாரு. அதனால்தான் பாஷ்யக்காரர் எதை காட்டினாரோ ஸ்தாபிச்சு கொடுக்கறதுக்காகத்தான் தேசிகன் அவதாரம் பண்ணினார்னு அதை சொல்லணும்னா ரொம்ப பொருத்தம். அதே போல பாஷ்யக்காரர் அவசியம் ஸ்ரீ வைஷ்ணவாள்னா ஆச்சாரியால் சமாசிரயணம் பண்ணிக்கணும். சமாசிரயணம் தான் ஸ்ரீ
ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அவசியமான தர்மம். கர்மாக்கள்னு சொல்லும் சூத்திரக்காராள் சொன்ன கர்ப்பாதானம், ஜாதகரண, நாமகரண, அன்னபயன, அப்புறம் ரத்தங்கள் சேர்ந்து விவாகம் வரிசையா நிறைய சத்வஷயம் சொல்லிக் கொடுத்தாலும் அத்தனை கர்மாக்களை காட்டிலும் ரொம்ப முக்கியமான கர்மா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சமாசேனம். ஆச்சாரியால பற்றி கொண்டு அவளாலே சமாசேனமாயிருந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெறுவது என்பது ரொம்ப முக்கியமா உபதேசம் பண்ணினார். பஞ்சசம்ஸ்காரத்திலே தாபம் என்கிறதான இந்த சூடு போட்டுக்கிற சம்ஸ்காரம் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொன்னா சூடு போட்டு இழப்பமாதான் சொல்லுவா, இழப்பமாதான் நினைப்பா. இது இல்லாம மற்ற விஷயங்கள்லாம் போறாத, இந்த சூடு போட்டுக்கிற கர்மா இல்லாம மற்றது எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ எல்லாம் சாஃப்டான விஷயம்தான். மற்றவாள்லாம் எப்படின்னா வேல் குத்திப்பா, கன்னத்துல வேல் குத்திப்பா, அப்புறம் நெருப்பு மேலே நடப்பா, இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் இருக்கு மற்றவாளிடத்துல. நம்ம சம்பிரதாயத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நோக்கியான காரியம் ஒண்ணுமே கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல இந்த சூடு போட்டுக்கிற காரியம் மாத்திரம் உண்டு. இதை உசந்த கர்மாவா சொல்லு போட்டுக்கணும். அதுக்கு திருக்குறள் ரொம்ப ரொம்ப பட்டனு புரிய அழகா ஒரு சின்ன உதாரணம் சாதிப்பார். முன்னெல்லாம் திருக்குழந்தையில பெருமாள் வீதி புறப்பாடுன்னு அங்க நிறைய கட்சிகள்லாம் உண்டு. நிறைய விழாக்கள் உண்டாக கொடி கட்டுவா, கொடி கட்டி விடுவா. அந்த கொடியில கட்சி கொடியெல்லாம் கட்டுவா. சில பேர் ரொம்ப கட்டுவா, பெருமாள் தாம்பாட்டு பெருமாள் ஏழி ஆயிடும். சில பேர் ஏதோ கீழே கட்டி விடுவாங்க, கொஞ்சம் தாழ கட்டிடுவா. அந்த தாழ கட்டிட்டு அந்த கொடிய ஒன்னொன்னையும் எப்ப ஏறி அவித்து எப்ப பெருமாள் வீதியில புறப்பாடு ஏழி ஆகுது. அதனால பெருமாள் புறப்பட்டு வர வர என்ன பண்ணுவாலாம், பெரிய ஒரு தீவெட்டியில ஒரு கொம்பு தீவெட்டி கட்டி அந்த தீவெட்டியில அந்த ஜுவாலை அந்த ஜுவாலையினால அந்த கோயில ஒன்னொன்னுலயும் அப்படி பட்டு பட்டுன்னு காட்டி காட்டி அறுத்துட்டே போவாங்க. எப்படி அந்த ஜுவாலையானது அந்த தீவெட்டியில இருந்த ஜுவாலையானது எப்படி பட்டுன்னு அறுத்து விட்டுறதோ அது மாதிரி நம்ம சரீரத்திலே இந்த மந்திரத்தினாலே அந்த சுதர்சன பாஞ்சஜன்யம் இருக்கு. சாட்சாத் சுதர்சன ஆழ்வாரம் ஸ்ரீ பாஞ்சஜன்ய பிரதிஷ்ட பண்ணி இருக்கிற அந்த சுதர்சன பாஞ்சஜன்ய சின்னங்கள் அது கோயில் ஆட்சியோர்ந்து பெரியாழ்வார் கல்பசூத்திர அப்படி வைதிக மார்க்கம் தெரிஞ்ச ஆழ்வார் சொன்ன விஷயமாச்சு. அந்த சூடு அப்படி தோல்ல அப்படி பட்ட உடனே எப்படி அந்த கொடிகள் நெருப்பு பட்ட உடனே பட்டு நடந்து விழுறதோ அது மாதிரி இந்த சுதர்சன பாஞ்சஜன்ய சூடு நம்ம தோல்ல பட்ட உடனே அந்த மந்திர பிரபாவமும் அந்த மந்திரத்தினாலே சேர்க்கப்பட்டதான் அந்த நெருப்பும் பட்டு நம்மளுடைய பாபங்கள்லாம் அருந்து போகுது. அதுக்காகத்தான் பாஷ்யக்காரர் இவ்வளவு தெரிஞ்சவர் கீதையிலே சொல்லும் போது பாஷ்யக்காரர் நாம் எந்த விதத்தினாலும் வருத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு ஹிம்சன்னா என்னன்னு வியாக்கியானம் பண்றாரு. திருமாவளி சொல்றாரு அஹிம்சான்னு ஆரம்பிக்கிறாரு. ஹிம்சன்னா என்ன அப்படின்னா மத்தவாளை ஹிம்சப்படுத்துறது மாத்திரம் ஹிம்சன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம நாமே ஹிம்சப்படுத்திக்கிறது கூட ஹிம்சதான். அந்த ஹிம்சை பண்றவாளுக்கும் மோட்சம் கிடையாது. எப்படி அந்த பக்தி யோகத்துக்கு வேண்டிய யமனியமாசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரச்சு அஹிம்சை ரொம்ப முக்கியம்னார். அஹிம்சை கடைபிடிக்கணும்னா எப்படின்னா மற்றவாளுக்கு அஹிம்சையை கடைபிடிக்கணும் மாத்திரம் இல்ல, நமக்கு நம்ம அஹிம்சையை கடைபிடிக்கணும்னு உபதேசம் பண்றார் கண்ணன்னு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்றார். அப்ப நமக்கு நாம அஹிம்சையை கடைபிடிக்கணும்னா என்னன்னா நாம் அனாவசியமா பட்டினி இருக்கக்கூடாது. சாஸ்திரம் எப்ப சொல்றதோ அப்ப மாத்திரம்தான் வயத்தை காய போடணும். மற்ற சமயத்துல எதுக்கு கூடாது. அது மாதிரி ஆத்மஹிம்சான்னு பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் பிடிக்கிறது, நெருப்புல நடக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான காரியங்கள்லாம் தப்புன்னு வச்சுட்டு இருக்கோம்.
அப்ப ஆத்மஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பாஷிகாரன் சூடு போட்டுக்கிறது மாத்திரம் ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. அது அவசியம்ன்றதுனாலதான் சொல்றாரு. அத சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் எந்த ஹிந்தைய பண்ணணும்னு சொல்லிப்போம். அந்த ஹிந்தையத்தோட மத்த எந்த ஹிந்தையும் தேவையில்லை. அவசியம்னு சொன்னதை தவிர அனாவசியம் மற்றதெல்லாம். அதுல நம்ம ஆச்சாரிய சாதிச்சா போல எப்படி எப்படி கயற்பட்டு அழுந்துக்கவே வருமோ அது போல சுதர்சன பாஞ்சஜன்ய சூடு நமக்கு பட்டத்தனே நம்மளுடைய பாப்பெல்லாம் பட்டுன்னு அருந்து போறது. பெரிய பகவத் பிரசாதமாக இருப்பது இந்த சூடு போட்டுக்கிறது பஞ்சசம்ஸ்காரம் போது என்று அதிக அவசியமான பாஷ்யகாரத்திலே கொண்டு வந்துட்டார். அதுக்காக 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சார். பேர்லயும் ஒருத்தர் கூட அந்த பரம்பரை வைஷ்ணவால் இன்னைக்கு நாம் சமாசிரயணம் ஒரு பெரிய சத்கர்மான்னு நாம் நிரூபிச்சுக்கிறோம். ஒருத்தரால்தான் நிரூபிக்கப்பட்டது இருக்கு. வேதத்துல இருக்கு. அசப்தனோர் தாமோ அஸ்னுதேன்னு வேதமே சொல்றது. ஹரீத சங்கீதைகள்லாம் விசேஷமா சொல்லிருக்கா. இப்படி சமாசிரயணம் ஆகிறது. இந்த சம்ஸ்காரத்தை தாபசம்ஸ்காரம்னு சொல்லும்படியானதான சுதர்சன பாஞ்சஜன்ய தாபமானது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு லட்சணம் சொன்னாலும் அந்த லட்சணம்ன்றதை நிரூபிச்சு வாத பிரதிவாதங்களோட நிரூபிக்கணும். அதுவும் நிரூபிக்கிறதுன்னு வெறும் பிரமாணங்களை மாற்றம் எடுத்து நிரூபிக்கிறது போதாது. வாத பிரதிவாதங்களோட நிரூபிக்கணும். அப்படி வாத பிரதிவாதங்களோட நிரூபிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். இதுவும் சச்சரித்து சாதிக்கிறது. அதனால தேசிகனை தவிர வேதனுடைய சம்பிரதாயத்திலே நம்ம ஆச்சாரியாள்ல இந்த தாப சம்ஸ்காரமானது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அவசியம் ரொம்ப உத்தமோத்தமமான சம்ஸ்காரம். அதை வாத பிரதிவாதங்களோட நூற்றுக்கணக்கான பிரமாணங்களை உதாகரிச்சு எடுத்து நமக்கு ஸ்தாபிச்சு கொடுத்து இன்னைக்கு நம்மள வெறும் சூடு போட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாதபடிக்கு அவள்லாம் சமாசனம் பண்ணிக்கிறவா, ஆச்சாரிய சமாசனம் பண்ணிக்கிறவா. அதனால ஆச்சாரிய சமாசனம் பண்ணிக்கிறதுனாலே அவள்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டா, நம்மளோட எல்லாம் அவெல்லாம் சேர்ந்துக்க மாட்டா. அது அவளுடைய சித்தாந்தம் கௌரவம் நிற்கும்படி பண்ணி வச்சா தேசியம் தான். அதனால்தான் பாஷ்யக்காரரே மீண்டும் வழியை ஸ்தாபிச்சு கொடுக்கறதுக்காக தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணிட்டார்னு சொல்லும்படியாக தேசிகனுடைய பிரபாவம். இதே போல பாஷ்யக்காரர் பண்ண அத்தனை சத்காரமா ஒன்று விடாம மொத்தத்தையும் நிலைநாட்டி கற்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அடுத்தது பாஷ்யக்காரருடைய இன்னுடைய விசேஷமான ரொம்ப அவசியமான பிரதேச அவருடைய சித்தாந்தம் என்ன நடத்தி கொடுத்தாருன்னா, முதல்ல வைஷ்ணவாள் இதர சம்பிரதாயம் எல்லாம் மொத்தம் அது அஜ்ஞானத்தினாலே தப்பா ஏற்படுத்த சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாம் அஜ்ஞானத்தினாலே ஏற்பட்ட மதங்களே ஒழிய எதுவுமே தத்துவஞானத்தினாலே வந்தது கிடையாது. அதை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா அது வியாசரே சொல்லி வைச்சார். ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அந்த வியாசர் சொன்ன விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். அதை விஸ்தரிக்கணும். அதனால பாஷ்யக்காரர் பாடுபட்டதிலே ரொம்ப நிறைய பாடுபட்டது இருக்காக. அது இதர சித்தாந்தங்கள் எல்லாம் தப்பு. நாம் நம்முடைய விசிஷ்ட சித்தாந்தம்னா என்னன்னு பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும் என்ற ஆசையில தான் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பண்ணினார். ஸ்ரீபாஷ்யம்ங்கிறதான அந்த வியாக்கியானம் 4 அத்தியாயத்தை உடையது. அதுல முதல்ல ஜகத்துக்கு எவன் காரணமானவனோ, இந்த பிரபஞ்ச சிருஷ்டி எவன் பண்ணி வச்சானோ அவனாலதான் அவனுக்கு மோட்சம் போக முடியும். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்குள்ளே தானும் வந்து புதுசா ஜென்மாக்களை எடுத்துட்டு இருக்கிறவாளெல்லாம் ஒருத்தராலையும் முடியாது. தெய்வங்களா இருந்தாலும் சரி, மனுஷாலா இருந்தாலும் சரி, எல்லாரும் பிரபஞ்ச சிருஷ்டிக்குள்ளே வந்து அகப்பட்டு கொண்டு மீண்டும் மீண்டும் ஜென்மா எடுக்கிறவா தான். அவளாலே முடியாது. அதனாலே ஜெகத்காரணன் யார் என்று முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும். அதாவது சர்வேஸ்வரன் நாராயணன் தான் ஜெகத்காரணன். நாராயணன் ஜெகத்காரணன் நம்ம பெரிய இப்படி வேதத்தை கொண்டு நிர்ணயிச்சா அப்படி எல்லாரும் ஒத்துவே.
நிறைய பேர் நிறைய ரிஷிகள்லாம் இருந்திருக்கா, அவள்லாம் நாராயணனை ஜெகத்காரணமா சொல்லலையே என்று வாதம். இந்த வாதத்தை எல்லாம் அடுத்த 2வது அத்தியாயத்திலே மறுக்கிறார். அவ சொல்றது எல்லாம் தப்பு. ஜெகத்காரணம் பெருமாளை தவிர வேறொன்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு, மகா பாப்பம் அது. அவளுடைய வாதங்கள் எல்லாம் இன்னொரு அவ எதிர்வாதத்துக்கு முன்னாடி நிக்காதுன்னு காட்டுற 2வது அத்தியாயத்தினால. அந்த அடுத்தது 3வது அத்தியாயத்தினாலே இப்ப ஏற்பட்ட எம்பெருமான நாம் வேறொரு விஷயத்திலே ஆசையே வைக்காம எந்த பாசமும் இல்லாம ஆஜாபாசங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆஜாபாசம் அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் மொத்தத்தையும் அருவறுத்து வெறுத்து விட்டுட்டு பெருமாளிடத்துல ரொம்ப பக்தியோட உபாசனம் பண்ணினா அந்த பெருமாள் என்ன கொடுப்பார் அடக்கி வச்சு ரொம்ப பிரபலமா சொல்லி வச்சார் ஸ்ரீபாஷ்யத்துல. இந்த ஸ்ரீபாஷ்யத்தை விஸ்தரித்ததுல சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற பங்கு போலே பெரிய ஆச்சாரியாளாக மற்றவாளெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லுவா பாருங்க. அவ செஞ்சதெல்லாம் ஒரு அம்சம் கூட ஆகாது. தேசிகன் பாஷ்யக்காரருடையதான ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பிச்சதுல சுவாமி தேசிகன் செய்து வச்சதான உபகாரம் அதுபோல 100ல ஒரு அம்சம் கூட இன்னொரு ஆச்சாரியாள் செஞ்சு வச்சான்னு சொல்லவே கூடாது. சுவாமி தேசிகன் காலத்திலேயும் ஆகட்டும், அதுக்கு பின்னாலே வந்த ஆச்சாரியாள் யாராயிரம் சுவாமி தேசிகன் செஞ்சு வச்சா போலே செஞ்சவாள்னு ஒருத்தரையுமே சொல்ல முடியாது. பாஷ்யக்காரருடைய அவதாரம் தான் எங்க ஆச்சாரியன் என்று நிறைய பேரை சொல்லுவா. உபய கலையாரிலையும் சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்திலயும் சொல்றது உண்டு, மற்ற சம்பிரதாயத்திலயும் சொல்றது உண்டு. ஆனா தேசிகன் பாஷ்யக்காரரை எப்படி விஸ்தரிப்பிச்சு வச்சார், பாஷ்யத்தை எப்படி விஸ்தரிப்பிச்சாருன்னு பார்த்தா இது போல ஒருத்தரும் செய்ய முடியல. இன்னும் கேட்டால் உபய கலையாருக்கும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சாரியன் தேசிகன் தான். இன்றைக்கும் என்றைக்கும் உபய கலையாருக்கும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மனவாள மாமனிகள் விசேஷ ஆச்சாரியராக வாதம் சொன்னாலும் அவருக்குமே ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சாரியன் கிடாம்பி நாயனார்னு ஒருத்தர். அவர் அப்புள்ளாருடைய வம்சம் உள்ளவர். அந்த கிடாம்பி நாயனார் சுவாமியினுடைய திருக்குமாரனான வரதாச்சாரியரிடத்துலதான் ஸ்ரீபாஷ்யமும் அதிகரிச்சார். மனவாள மாமனிக்கு வாஸ்தவத்திலே ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு பிரதான ஆச்சாரியர் கிடாம்பி நாயனார் தான். ஈடு மாத்திரத்துக்கும் திருவாய்மொழி பிள்ளைகளே போய் வாசிச்சார். அப்புறமா சம்பிரதாயம் அப்படி கொஞ்சம் வேறுபட்டு போச்சு. ஆனா மனவாள மாமிகளுக்குமே கூட ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சாரியரா வரணும்னா கிடாம்பி நாயனாருடைய ஆச்சாரியர் வரதாச்சாரியருடைய திருத்தவப்பனாரான சுவாமி தேசிகன் என்று இந்த ரீதியில தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சாரிய பரம்பரை உபயகலையிலும் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்திலே சுவாமி தேசிகனுடைய பிரதான சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, அவருடைய பிரதான சிஷ்யரான கலிகாசிரமமாய் என்று இந்த ரீதியிலே நம்ம சம்பிரதாயத்திலே வடகல சம்பிரதாயத்திலே தேசிகன் பிரதான ஆச்சாரியரா ஸ்ரீபாஷ்யத்துக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருஷ்டம் உண்டே, இந்த அதிருஷ்டம் அவளுக்கும் அந்த கிடாம்பி நாயனார் மனவாள மாமனிகள் வழியாக உண்டு. அதனால ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பிச்ச ஆச்சாரியாள் என்று சொன்னா அதை விஸ்தரிச்சு கொடுத்து அதை பிரதிஷ்ட பண்ணி கொடுத்து சர்வ பேருக்கும் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் தான் சுவாமி தேசிகன் தான். அதனாலதான் பாஷ்யக்காரரை போலயே பாஷ்யத்தை பிரவர்த்திப்பிச்ச தேசிகனிடத்தை தவிர வேறொருத்தரிடத்துல பாஷ்யத்துல நாம் அன்வயிச்சாலும் பாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்திய பெற்றார் போல ஆகாதுன்றதுனாலே மொத்த பேருமே தேசிகனிடத்துலதான் அந்த காலத்திலே வந்து ஆசிரியக்கணும்னு ஆசைப்பட்டார். தேசிகனே எதிராளி சப்தத்திலே சாதிக்கும் போது ஒரு இடத்துல சொல்றாரு இந்த விஷயத்தை. விஸ்வவ்யாபின்யகாதே திருபதி யகசம்பதேகார்ணவேஸ்மின் ஸ்ரத்தா சுத்தாவகாஹி சுகமதிவிரதோ வெங்கடேஷோ அபிஷிக்தா. ஒரு ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா சமுத்திர ஜலத்தினாலே பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. முக்கியமா கங்கா தீர்த்தம் சமுத்திர ஜலம் எப்படி விசேஷ தீர்த்தங்களினாலே பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பெருமாள் விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச போது சமுத்திரக்கரையிலே சமுத்திர தீர்த்தத்தினாலே லக்ஷ்மண இளைய பெருமாளை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அதுபோல பட்டாபிஷேகத்துக்கு எப்படி சமுத்திர ஜலத்தினாலே பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாளோ அதுபோல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா பெரியவாள். அந்த பட்டாபிஷேகம்னா அதுக்காக சுவாமிய
ஒரு சிம்மாசனத்தை உட்கார வச்சு சமுத்திர ஜலத்தை தீர்த்தத்தை கொண்டு வந்து சுவாமி தேசிகனுடைய சிரத்திலே சேர்த்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு சமானமாக சுவாமி தேசிகனை அப்படி கொண்டாடித்தான்னு அர்த்தம். அதுதான் இங்க சாதிக்கிறாருங்க. விஸ்வஜாபின்யகாதே நிருபதி யஜஸ்தம் நவேஸ்மின் ஸ்ரத்தா சுத்தாவகாஹி சுகமதிபரதோ வெங்கடேஷோ அபிஷிக்தः. மகான்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் இன்னைக்கு இருக்கிற ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்த அத்தனை மகான்களும் பாராட்டினார். அந்த பாராட்டானது எப்படி இருக்குன்னா பாரதம் பூராவும் பரவி இருக்கக்கூடியதான விசுவாசமான இந்த பாஷ்யக்காரருடைய புகழ அவருடைய ஆச்சரியமான கீர்த்திய பெரிய சமுத்திரமா சொல்லணும். அது அந்த பாஷ்யக்காரருடைய புகழ் அவருடைய கீர்த்தி என்கிறதான சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்தினாலே எடுத்து யாருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா பட்டாபிஷேகம் பண்ணலாம் என்று பரம பரிசுத்தர்களாயும் மகாஜானிகளாயும் அனுஷ்டாதாக்களாயும் ஸ்ரீபாஷ்யகார சித்தாந்தத்துக்கு துரந்தர்களாயும் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் சேர்ந்து சுவாமி தேசிகனுக்குத்தான் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு ராஜான்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேணும்னு அப்படி பாஷ்யக்காரருடைய கீர்த்தி ஆகிற சமுத்திரத்திலிருந்து அப்படி குடங்குடமா தீர்த்தத்தை எடுத்து என் தலையில கொட்டி வச்சு என்ன சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என் தலையிலே கொட்டி வச்சு என்னத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ இந்த ராமானுஜ சித்தாந்தத்துக்கு சக்கரவர்த்தின்னு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா என்று சுவாமி தேசிகன் தான் பெற்றதான ஒரு பெரிய சந்தோஷத்தை எதிராஜ சத்தத்திலே சாதிக்கிறார். ஸ்ரத்தா சுத்தாவகாதைஹி சுகமதிபிஹி அதோ வெங்கடேஷா அபிஷிக்தா. எதுக்கா இப்படி சாதிக்கிறார்னா தேசிகனிடம்தான் ஸ்ரீவாஷ்யம் வாசிக்கணும். அவருடைய திருவாக்கு தான் பாஷ்யகார ஸ்ரீசுக்தி அப்படியே கேட்கிறா போல இருக்கும்னு அந்த காலத்திலே நடையாடி வந்ததான பேச்சை வச்சு சாதிக்கிறார். அதனால மகான்கள் தேசிகனுடைய சமகாலத்திலே இருந்த அத்தனை பேரும் பாஷ்யம்னா தேசிகனிடத்துல தான் அன்வயிக்கணும்னு சுவாமியே சாதிக்கும் போது 30 முறை ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது கடைசி நாள்ல சொல்லல. சுவாமி தேசிகன் தன்னுடைய மத்திய வயசுல எழுதினது. அப்ப சாதிக்க தேவை 30 சாதிக்கிறாரு. அதுக்கு அப்படி தெளிவா சொல்லுவார். சுவாமி தன்னுடைய வாழ்நாளிலே 200 ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணிருக்காருன்னு சொல்றார். ஆனா தேசிகன் தன்னுடைய சாதிக்கும் போது 30 முறை சாதிச்சிருக்கிறதா சாதிக்கிறார். ஆனா அது அந்த மத்திய வயசுலே சாதிச்சது. அதுக்கு தேசிகன் மீண்டும் மீண்டும் பாஷ்ய பிரவச்சனம் பண்ணிட்டே இருந்தார். அதனால நம்ம பெரியவாள் மகான்கள் செவி வழியா சொல்லும் போது 100 ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சிருக்காருன்னு சொல்றாரு. அப்படி அந்த பாஷ்யக்காரரே மீண்டும் வந்து ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணுவதற்காக தேசிகனாக வந்து அவதரிச்சாரோன்னு சொல்ல முடியாது. திவ்ய பிரபாவம். ஸ்ரீபாஷ்யம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சம்பிரதாயம் கிடையாது. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி தேசிகன் ரட்சிக்காமல் போனால் அத்வைதத்துல இருக்கிற பிரச்சனை மகா பண்டிதர்கள் இந்த ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை துவம்சமாக்கி இருப்பார். அவளுடைய வாதம் இன்னைக்கும் கூட அவ இத்தனை சுவாமி தேசிகன் சாதிச்சு அதையெல்லாம் அது காதுல போட்டுக்காம தன்னுடைய மனசுலே தான் சுவாமி தேசிகன் பறக்க முடியலன்றத தெரிஞ்சாலும் கூட தங்களுடைய சித்தாந்தத்திலே இருக்கிற ஒரு ஆசையில நம்மள தப்பு வழியில கொண்டு போயிருக்க மாட்டா. தேசிகனுக்கு பதில் சொல்லத்தான் நம்மால் முடியலையே ஒழிய நம்ம சித்தாந்தம் ஒன்னும் அப்படி பொய்யான சித்தாந்தமா இருந்துட முடியாதுன்னு ஒரு ஏதோ அதீதமான நம்பிக்கையில்தான் அத்வைத சித்தாந்தத்திலே பெரியவாள் அதை கடைபிடிக்கிறாளே ஒழிய தேசிகன் அந்த சததூஷணி பரமதபங்கம் முதலான கிரந்தங்களையும் இல்ல சுத பிரகாசிக்க பிரச்சாரம் பண்ணும் போது அவருக்கு ஆட்டி வச்சதான் அந்த அத்வைத வாதத்துக்கும் இன்ன வரைக்கும் பதில் சொல்லி அவாது மீண்டு வந்து தங்களுடைய சம்பிரதாயத்தை காப்பாத்திக்கல. பதில் சொல்லாமத்தான் ஒரு அதீதமான நம்பிக்கையில தான் தங்களுடைய சித்தாந்தத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கா. அதனாலதான் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ரொம்ப நோகடிக்க மாட்டாவா. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் இவ்வளவு சாமர்த்தியமாக சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டி வச்சிருக்கிறதுக்காக ஏதோ ஒன்னும் பொத்தனம் போகாதுமா வந்ததும் வராதுமா ஏதாவது சில குறைகளை வேணா சொல்லி காட்டுவாரே ஒழிய அதுவும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி வச்சிருக்காரு தேசிகன். அதனால
அசைக்க முடியாதபடி எப்படி அந்த அசைக்க முடியாதபடி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு கொடுத்தார். தேசிகன் மாத்திரம் ஸ்தாபிச்சு கொடுக்காம போயிருந்தால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை என்னைக்கோ துவம்சம் பண்ணியிருப்பா. அவ்வளவு மகா பண்டிதாள் அத்வைதாள், யாரும் சாமானியப்பட்டவாள்னு சொல்ல முடியாது. அப்படி மகா பண்டிதாளாயிருந்தவாள்லாம் கூட பேசாம தேசிகன் காட்டின வழியிலே நம்மாலே ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தை நாம விட வேண்டாம்னு காப்பாத்தின்னு போற அளவுக்கு அவளை ஒதுங்க பண்ணினவர் தேசிகன் தான். தேசிகன் அதுவும் சததூஷணியிலே கேட்கிற வாதத்துக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றும் எப்படி சததூஷணி சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இருந்தாலும் அதுல சொன்ன பல விஷயங்கள் சாமானியாளுக்கும் புரியும். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எடுத்து சொன்னா சாமான்யமா கெட்டிக்காராளா புத்திசாலியா இருக்கிறவாளுக்கும் புரியும். அப்படி புரிஞ்சுட்டான்னா அத்வைத சித்தாந்தமானது எப்படி ஒவ்வொரு கேள்வியிலையும் பின்வாங்கி ஓடுறதுன்னு தெரியும். மொத்தம் 100 வாதம் சாதிச்சாருன்னு சொல்றான்னா 100 வாதம் இல்ல, 68 வாதம் தான் இருக்கு. அந்த 68 வாதத்திலையும் ஒவ்வொரு வாதத்திலையும் அந்த அத்வைதமானது எப்படி பின்வாங்கிறதுன்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தேசிகம் தான் எப்படி பாஷ்யக்காரர் திருவன் தான் நமக்கு வேணும்னாரோ அதை ஸ்தாபிச்சு கொடுத்தவர் தேசிகம் தான். பாஷ்யக்காரர் எப்படி நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் தான் வேணும்னு சொன்னாரோ அதே போல அதை ஸ்தாபிச்சு கொடுத்தவர் தேசிகம் தான். பாஷ்யக்காரர் எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு இதுதான் பாஷ்யம்னு சொன்னாரோ அதுதான் பாஷ்யம்னு ஸ்தாபிச்சு கொடுத்தவரும் தேசிகம் தான். அந்த பாஷ்யத்துக்கு தத்துவடீகன்னு சொந்தமாவே வியாக்கியானம் பண்ணினார். ஆனா இருந்தாலும் அந்த ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் மகான் பாவம் அந்த ஸ்ரீரங்கத்திலே அந்த கடைசி தினத்திலே துலுஷ்காலுடையதான உபதிரவத்திலே தன்னுடையதான ஆத்மா பரிபோர சமயத்திலே அந்த தேசிகன ஏகாந்தத்திலே எப்படியோ தேடி பிடிச்சு அந்த அவரிடத்திலே அந்த ஸ்ருதப்பிரகாசியை கொடுத்து இது பெரியவாள் நடாதூரமாள் சாதிச்ச விடயத்தை இதுல எழுதி வச்சிருக்கோம்பா, என் வார்த்தைகளிலே என்ன இருக்கு சரியா இருக்கான்னு பார்த்து சோதிச்சு இந்த ஸ்ரீசூக்தியை நீதான் ரட்சிக்கணும்னு அவரிடத்திலே ஒப்படைச்சு தன்னுடைய 2 குமாரர்களையும் தேசிகனிடத்துல ஒப்படைச்சு இந்த துருஷ்க உபதிரவத்திலே இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள் மாண்டு போயிட்டே இருக்காது. தேசிகனிடத்திலேப்பா வெங்கடநாதா நீயும் இதுல அகப்பட்டுக் கொள்ளக்கூடாதுப்பா, உன்னால் இந்த சம்பிரதாயம் பாஷ்யக்காரர் போலே பழைக்க போகுது, எப்படியாவது இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு நகர்ந்து போப்பான்னு உபதேசம் பண்ணி கட்டளையா வாக்குறுதி வாங்கிட்டார் தேசிகனிடத்துல. ஏன்னா அத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவாள், அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள் அங்கே துருஷ்காலை எதிர்த்து நின்று உயிர் போனாலும் சரி நம்மளோட ரங்கநாதருடைய இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே உயிர் போனால் என்னன்னு அப்படி பரித்தியாகம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் எப்படி அத்தனை பேரையும் விட்டுட்டு அவராலே போக முடியும் ஸ்ரீரங்கத்தை விட்டு. ஆனா இந்த மகான் சிவபிரகாசிகாரியர் தேசிகனிடத்திலே வாக்குறுதி வாங்கிட்டார். என்னுடைய கடைசி வாக்குறுதி, எனக்கு கடைசி வாக்கா எனக்கு நீ கொடுக்கணும், இந்த சிவபிரகாசியை காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்து இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு முதல்ல அகன்று போக வேணும்னு நிர்பந்திச்சு வாக்குறுதி வாங்கிட்டு கண்ணீரோட புறப்பட்டு போன சுவாமி தேசிகன் அன்னைக்கு ஸ்ரீபாஷ்யத்தை அவருடைய சுதப்பிரகாசிகா கிரந்தத்தை ரட்சிக்கிறதுக்காக அத அவ்வளவு பெரிய மூட்டை 36,000 படி. இந்த காலத்துல எல்லாம் புஸ்தகம் எல்லாம் கையடக்கமா வருது, ஆனா அந்த காலத்துல அது பெரிய மூட்டை. அது அந்த ஓலைச்சுவடி மூட்டைய எப்படி தூக்கிட்டு போவோம், எத்தனை கலைவரத்துல சரி ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல பள்ளம் தோண்டி பதித்து வைத்து அந்த உபதிரவம் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கினா போல இருந்த போது அதை மீண்டும் அதை தோண்டி எடுத்து அந்த மூட்டையை தோல்ல சுமந்து கொண்டு புறப்பட்டு போனார் சத்யா காலத்துக்கு சுவாமி தேசிகன். அப்படி அதை காப்பாற்றுவதுன்னு அத சாதாரணமா பிரவச்சனத்தினாலே காப்பாத்துறதுன்னு உண்டு. ஆனா அது அவ்வளவு நிர்பந்தத்திலே சரீர சிரமம் அத்தனை பாடுபட்டு அத்தனை மனக்லேசத்தோட ஸ்ரீபாஷ்யத்தை அன்னைக்கு அவர் ரட்சிக்காம போயிருந்தால் இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் கிடையாது, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் கிடையாது. ராமானுஜ சித்தாந்தத்தை தூளாக்கி இருப்பா மற்றவாழ்லாம். ஆனா அசைக்க முடியாத நெருங்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அப்படி நிலைநாட்டி கொடுத்து எல்லாரும் ராமானுஜன்னு சொன்னா அவர் சாதிச்ச விஷயம் அபாரமா இருக்கு என்று சொல்ல முடியாது. மேக்ஸ் முல்லர்னு ஒருத்தர் ரொம்ப பெரிய ஒரு ஆத்தர், எல்லாம் உலகம் பூரா தெரியும். அவர் சொல்லும் போது ராமானுஜ சித்தாந்தம் தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாம் பேருக்கு எல்லாம் வாசிச்சு மொத்தம் ஈஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் படிச்சவர். அவர் சொல்லும் போது ராமானுஜருடைய சித்தாந்தம் தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல அவர் சொன்னார்ன்றதுக்காக இல்ல,
சுவாமி தேசிகன் அப்படி காப்பாத்தி கொடுக்காம போயிருந்தா இன்னைக்கு யாரும் நம்ம விசிட்டாத்வைத சித்தாந்தத்தை பத்தி பேசுறதுக்கே இருந்திருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஆபத்தை எல்லாம் எல்லாத்தையும் நிர்வகிச்சு கொடுத்து அதெல்லாம் கடந்து வந்து காப்பாத்தி கொடுத்தார். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனः உத்கத்தும் ஆகதோனூனு வித்யுக்தாயாஸ்து மங்களம்னாரு. பாஷ்யக்காரரே மீண்டும் நம்ம பாஷ்யத்தை வந்து காப்பாத்தணும்னு வந்து அவதாரம் பண்ணினாரோ, அந்த பாஷ்யக்காரரே தான் சொன்ன பாஷ்யத்துக்கு பெரிய விசாரமான வியாக்கியானங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாரோ என்று சொல்ல முடியாத இருந்தார் சுவாமி தேசிகன் என்று. இது மாத்திரம் இல்ல, இதுல முக்கியமான சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரருடைய அத்தனை ஆசையும் நிறைவேற்றி வச்சார். அதுதான் ரொம்ப விசேஷம். அது பாஷ்யக்காரருக்கு திவ்ய தேசங்கள்லாம் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் அப்படியே முழங்கணும்னு ஆசை. திவ்ய தேசங்கள்லாம் ஆழ்வாருடைய விக்கிரகங்கள் பிரதிஷ்டையாகணும்னு ஆசை. அது ஆழ்வாரை கொண்டு வந்து ஆலயங்களிலே நாம் சிறப்படுத்திட்டோமான ஆழ்வார் பாசுரத்திலே இருக்கிற அந்த பரிசுத்தமான வைஷ்ணவம் இருக்கே, அது காப்பாற்றும் வைஷ்ணவத்தை. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் பாசுரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் பாசுரங்கள் ஏதோ சொல்பமா நான் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏற்படுத்தி கொடுத்தார் ஸ்ரீரங்கத்துல. மற்றபடி எல்லா திவ்ய தேசத்திலும் ஆழ்வார் பாசுரம் ஆழ்வாருடைய பிரதிஷ்டெல்லாம் இருந்ததுன்னு இல்ல. அதெல்லாம் நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தியாகி இன்னைக்கு எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களையும் நாமும் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் நாம இப்ப நல்லா பரிபாலிக்கிறோம். ஆனா அது ஆரம்பத்துல அப்படி இல்ல. அதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் பாஷ்யக்காரர் தான். ஆழ்வார் பாசுரங்களை என்ன அதை பரப்பி ஆழ்வார் பாசுரங்கள்ல கோவில்ல கொண்டு வந்து பெருமாள் திருச்செவி சாத்தும்படியா அது பெரிய ஆழ்வாராதி உற்சவங்கள்லாம் பண்ணி வச்சு இப்படி 12 ஆழ்வாருக்கும் திருநட்சத்திரங்கள் அவளுடைய பாசுரங்கள் சேவிக்கிறது, பெருமாளுடைய மகோத்சவங்கள்ல பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கிறது என்று இதை எப்படியாவது புகுத்தணும்னு பாஷ்யக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன்னா அதுதான் பரிசுத்தமான வைஷ்ணவமா இருக்கு, பெருமாளுடையதான திருவுள்ளத்துக்கு ரொம்ப உகப்பா இருக்கு. வேதத்துக்கு ஈடாக சொல்லணும்னா அவ்வளவு உயர்த்தி பாசுரங்களுக்கு தான் இருக்கு. ஆனா இதே ஆழ்வார் பாசுரங்களை பாஷ்யக்காரர் கோவில்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு பாடுபட்டாலும் பின்னாலே திருப்பியும் அப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆழ்வார் தமிழ் பாட்டு எப்படி கோவிலுக்குள்ள வரலாம்? கோவில் மொத்தமும் வைதிகமான கோவில். அது வேதோக்தமான மந்திரங்களினாலே ஆகம சாஸ்திரங்கள் பிரகாரம் பண்ணப்பட்டதான இடத்துல எப்படி ஆழ்வார் பாசனம் வரலாம்? அது வரக்கூடாது. ஏன்னா அத்வைதிகளுக்கும் பெருமாள் தான் தெய்வம். அதனால எல்லாருக்கும் பெருமாள் தான் தெய்வம். எல்லாரும் பெருமாள் தான் இருந்தார். எல்லாரும் கோவிலே கதின்னு இருந்தார். அப்படி இருக்கச்சே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மாத்திரம் கோவில்னு அது தனியா கொள்ளடிக்கிற மாதிரின்னா இந்த ஆழ்வாரை கொண்டு வந்து வச்சா ஆய் போடும். அப்படின்னா ஆய்ப்பட்ட அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தடுக்க பார்த்தா. இப்படி தடுக்க பார்த்த சமயத்துல எல்லாம் அது தேசிகன் தான் தேசிகனுடைய தம்முடைய சரித்திரத்துல அவருடைய சரித்திரத்திலே பார்த்தா அது காஞ்சிபுரம் முக்கியமான க்ஷேத்திரம். காஞ்சிபுர க்ஷேத்திரத்துல அத்வைதிகள் பாசுரங்கள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி சண்டை போட்டா. அதையும் முறியடிச்சவர் தேசிகன் தான். அவரால் தான் காஞ்சிபுரம், அதனாலே காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கிறதான க்ஷேத்திரங்கள் அக்ரஹாரங்கள்லாம் கோவில்ல ஆழ்வார் பாசுரம் நிலைப்பட்டது. இதே போல ஸ்ரீரங்கத்திலையும் அத்தியன உற்சவத்தை நிறுத்தி தமிழ் பாட்டு படிக்க கூடாது என்று மற்றவாளெல்லாம் அது எப்படியோ அது வலுக்கட்டாயமா நிறுத்தின போது அங்க இருந்த அப்ப தென்னாச்சாரியாள் நிறைய பேர் இருந்தாங்க. அவளெல்லாம் கூட சுவாமி தேசிகனை அவசரமா வரவழைச்சு இவ்வளவு அடம்பிடிச்சாளுக்கு வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு தேசிகன் தான் வரணும்னு தேசிகன் ரொம்ப அவசரமா 4 நாள்ல காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏழினார்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவசரமா ஏழின போதுதான் ஒரு நாள் ஆகாரம் கூட இல்லாம பெருமாளுக்கு தீர்த்த மாத்திரம் கண்டருளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ராத்திரி ஒரு திண்ணையில படுத்துட்டு இருந்த போது அந்த திண்ணையில படுத்திருந்த போது அந்த வீட்டுக்காரன் வந்து, என்ன சாமி நீங்க தான் குதிரையில வந்தேலா, உங்க குதிரை தான் எங்க கயனெல்லாம் மேயறது, போய் முதல்ல பிடிச்சு கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி வந்து அதட்டினா. அந்த தேசிகன் சொன்ன, நான் எங்க குதிரையில வந்தேன், குதிரையா வந்திருக்கு. என்ன குதிரை? என்ன வெள்ளையா ஒரு குதிரை வந்திருக்கு சாமி, உங்க குதிரை தானே, இங்க வேற எதுவும் கிடையாது, எங்க குதிரையெல்லாம் இந்த மாதிரி இல்ல.
அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை குதிரையா ஹயக்ரீவன் அவருக்கு இன்னைக்கு திருவாராதம் ரொம்ப லகுவா இருக்குன்றதுனாலே பசிக்கிறதுன்னு காட்டுறாரு போல இருக்கு. சரி கொண்டாப்பா ஒரு இடத்துல பால் இருந்தா கொண்டு வான்னு சொல்லி பாலை வாங்கி ஹயக்ரீவன் பெருமாள் தம்முடைய ஆராதன பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணா அந்த ஹயக்ரீவ பெருமாள் அன்னைக்கு குதிரையா கொல்லையிலே லீல பண்ணிட்டு இருந்த பெருமாள் மறைஞ்சு அனுகிரகம் பண்ணினார். அந்த குதிரை கால்பட்ட இடத்துல எல்லாம் ஒவ்வொரு திருவடிப்பட்ட இடத்துல எல்லாம் ஒவ்வொரு அப்படியே சவரன் காயின் இருந்ததுன்னு சரித்திரம் சொல்லுவா. அற்புதமான சரித்திரம் அது இந்த சந்தர்ப்பத்துலதான் அவசரமாக காஞ்சிபுரத்துல இருந்து 4 நாள்ல ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவளை வாதம் பண்ணி எதிரிகள் எல்லாம் முறியடிச்சு ஆழ்வார் பாசுரத்துக்கு என்ன குறைச்சல், எங்க ஆழ்வார் பாசுரம் போலே ஆகுமா இந்த ரங்கநாதனுக்கு திருச்செவிக்கு உகப்பாக இருக்கும்னு அது சாஸ்திரத்தை கொண்டு புராணங்களை கொண்டு நிரூபிச்சவர் சுவாமி தேசிகன். அதனால இன்னைக்கு நாம் ஆழ்வார் பாசுரத்தை ராமானுஜ சம்பிரதாயமாக கோவில்கள்ல வாய் அசைக்கிறோம்னா உபய கலையாரும் நிச்சயமாக தேசிகனுக்குத்தான் நன்றி சொல்லணும். அன்னைக்கு தேசிகம் ஸ்தாபிக்காமல் போயிருந்தா அத்தோட அசமிச்சு போயிருக்கும். ஸ்ரீரங்கத்துல அசமிச்சு போனான்னு அதுதான் வைஷ்ணவ ராஜதானி. அத்தோட ஆழ்வார் பாசம் மொத்தம் அசமிச்சு போயிருக்கும். கோவில்ல சேவிக்க வேண்டாம்னு சொன்னா நாமெல்லாம் திவ்ய பிரபந்தத்தை எதுக்கு அனுசந்தானம் பண்ணணும்னா பெருமாளுக்கு திருச்செவி சாத்த பண்ணணும், நாமும் பாராயணம் பண்ணணும். அத்தியாபக கோஷ்டியாக பெருமாளுக்கு எல்லாம் பல்லாண்டு திரண்டிருந்து பாட வேணும்னு ஆசையினால்தானே இப்படியே பிரிவாள் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த அத்தியாபக கோஷ்டிய காப்பாத்திருக்கா. இந்த அத்தியாபக கோஷ்டிக்கு அன்னைக்கு மொத்தமா சாத்தமனா இருக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு தேசிகன் காப்பாத்தி கொடுத்ததுதான். அதே போல பாஷ்யக்காரர் ஸ்தாபிச்சு வச்சதுல எல்லா விஷயத்தையும் இப்படி இப்போ ஒரு விஷயம்னு இல்ல, பாஷ்யக்காரர் என்னென்ன விஷயத்தெல்லாம் ஸ்தாபிச்சாலும் எல்லாத்தையும் ஸ்தாபிச்சு வச்சவர் தேசிகன் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். பாஷ்யக்கார காலத்துல திருச்சித்திரகூடத்துல பெருமாளை தூக்கி போட்டுட்டான். அது பெருமாளை தூக்கி போட்டுட்டு அது மொத்தம் சிவன் கோயில் தான் அப்படின்னு அந்த சோழராஜா ரொம்ப முரசகனம் பண்ணி விட்டான். அந்த பெருமாள்ல உற்சவர் பெருமாளை எப்படியோ காப்பாத்தி பாஷ்யக்காரர் அவரை கொண்டு இதுல திருமலையில கீழே திருப்பதியில இன்னைக்கு கோவிந்தராஜன் இருக்காரு. கோவிந்தராஜன் சொன்னதிலே மூலவரை பிரதிஷ்டை பண்ணி வச்சு இப்ப இந்த உற்சவர் மூலவரை புதுசா பிரதிஷ்டை பண்ண உற்சவரை ஏழை பண்ணின்னு அங்க காப்பாத்தி வச்சு ஆழ்வார் பாடின பெருமாள். அதனால இவர் இங்கே வழிபடுகட்டும் என்று அங்க ஆலயத்தில் அதை ஸ்தாபிச்சு கொடுத்தார். அது சரித்திரம் பாக்குறோம். அதே போல அந்த பாஷ்யக்காரர் எப்படி அந்த சித்திரகூடத்தை பெருமாளை காப்பாத்தணும்னு பாடுபட்டாரோ அதே போல திருப்பியும் அந்த சித்திரகூட பெருமாளை காப்பாத்தணும்னு அதுக்கப்புறமா பாடுபட்டு அந்த சித்திரகூடத்தை திருப்பியும் அதே இடத்துல திவ்யதேசமா ஸ்தாபிச்சவர் தேசியம் தான். இன்னைக்கு அது வடகர கஷேத்திரம் இல்ல, ஆனா அது தேசியம்தான் ஸ்தாபிச்சார். இன்னைக்கு அது தேசியனுடைய வாழ்நாள்ல அப்போ அந்த தில்ல சித்திரகூடத்தை சேர்ந்தவாள் இப்பொழுது கொஞ்சம் இங்க அனுகூலமா பண்ணி வைக்கலாம், தேவரை போல பெரிய ஆச்சாரியால் வந்தா நடந்துரும்னு சுவாமி தேசிகனை அங்க எழுந்துருளை பண்ணி அங்க இப்ப இருக்கிற சித்திரகூடத்துல பெருமாள் மூலவரை பிரதிஷ்டை பண்ணி வச்சு புது உத்தவரையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சு திவ்யதேசமாக திருப்பியும் நமக்கெல்லாம் ஒரு திவ்யதேசம் கைவிட்டு போகாம நழுவி போகாம காப்பாத்தி கொடுத்தவர் தேசிகம் தான். இருக்காருன்னா அந்த பாஷ்யக்காரர் எதெல்லாம் தன்னுடையதான கை வச்சு அதை ஸ்தாபிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் மீண்டும் பரிபூர்ணமா ஸ்தாபிச்சு கொடுத்தவர் தேசிகம் தான்னு இப்படி அநேகம் எக்ஸாம்பிள். எல்லாத்த விட ரொம்ப விசேஷமாக நாம் எந்த சம்பிரதாயம் வந்து பேசிட்டு இருக்கோமோ அந்த பிரபத்தி சம்பிரதாயம்னு சொல்ல முடியாத பிரபத்தியை நிலைநாட்டி விடுத்தது தேசிகம் தான். பாஷ்யக்காரர் பிரபத்திய ஸ்ரீபாஷ்யம் முதலான இடங்கள்ல அவ்வளவா சொல்லல, ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சாதிக்கிற சத்திய வசீகரணம் சரணாகதின்னு சொல்ற. அதுவும் சொல்லச்சே அந்த சரணாகதிய பிரதான உபாயமாக இந்த சரணாகதியினாலே மோட்சமே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் விசாரமாலாம் சொல்லிட்டு போல. இந்த பிரதான உபாயமாக சொன்னதெல்லாம் ரகசியமாக சொல்லி கொடுத்தார். ஏன்னா ரொம்ப விசுவாசத்தை அடிப்படையாக வச்சுட்டு பண்ண வேண்டியதான ஒரு சூக்ஷ்மமான பிரம்ம வித்யா. இதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா வாத பிரதிவாதங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தா வாத பிரதிவாதம் தான் பலிக்குமே ஒழிய கடைசியில சித்தாந்தம் என்னன்னா கேள்விக்குறியாயிடும். அதனால சித்தாந்தம் கேள்விக்குறி ஆகக்கூடாது. இது நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நடத்த வேண்டியதான தேவ ரகசியம் இது.
தேவ ரகசியமான இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை ரகசியம்னா ரகசியமா தான் வச்சுக்கணுமே ஒழிய அதை போய் சதசியமாக்கி விசாரிச்சுட்டு இதுல குறுக்கு பூசணுமா நெடுக்க பூசணுமா எல்லாரும் ஆஹா நீங்க சொல்ற என்ன சித்தாந்தம், இந்த சித்தாந்தத்துக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னா பிரமாணத்தை எடுத்து கொடுத்தா அந்த பிரமாணத்துக்கு இப்படி அர்த்தம் கிடையாதுன்னு அதை வேற அவ திருப்பி போட்டு இது போய் வாதம் பண்ணி இந்த விசுவாசத்தை குலைக்க மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது. ரகசியமாவே இருக்க வேண்டியது என்று நாதமுனிகள் தொடங்கி பாஷ்யக்காரர் பர்யந்தம் ரகசியமாவே இருந்தது. அதே போல பாஷ்யக்காரர் ரகசியமாவே காப்பாத்திட்டு வந்தார். ரகசியமா காப்பாத்திட்டு வந்ததுல தான் சந்தேகம் வந்து போறது. ஏன்னா ரகசியம்னாலே அப்புறம் ஒருத்தர் காதுல இன்னொருத்தர் காதுக்கு போச்சே அதுல கொஞ்சம் ரகசியத்துல கொஞ்சம் கலப்படம் வரும். அப்புறம் இப்படி 10 பேர் காதுக்கு போறான்னா கடைசியில ரகசியமாவே இருக்காது. அது முதல்ல சொன்னதுக்கும் 10வது ஆசாமி சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமா ஏற்படுவோம். கடைசியில பார்த்தா முதல்ல சொன்னதை மறுத்து சொல்ற அளவுக்கு ஆயிடும் கடைசியில சொல்றவருடைய வார்த்தை. அதனால தேசியம் பாஷ்யக்காரருடையதான ரகசிய சித்தாந்தமான இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை எந்த வாதையா இருந்தாலும் எவ்வளவு வாதம் பண்ணாலும் அசைக்க முடியாதபடிக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. ரகசியத்திரைய சார்ந்தவரான சாஸ்திரத்தினால பிரபத்தி சம்பிரதாயத்தை காப்பாற்றினவர் தேசியம்தான். ராமானுஜருடையதான பிரபத்தி சம்பிரதாயத்தை இதே சம்பிரதாயத்திலேயே பிரபத்தி சம்பிரதாயத்திலேயே இருந்துட்டு அது பிரபத்தி என்பது பிரபத்தியே பண்ணாம இருக்கிறது தான் பிரபத்தின்ற அளவுல ரொம்ப பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டாக்கி விட்டா தென்னாச்சாரியால். பிரபத்தி என்பது பிரபத்தி பண்ணாம இருக்கிறது தான் அந்த அளவுக்கு அவளுக்கு வாக்கு அவளுக்கு அவ்வளோ வாதத்துல சக்தி இருக்கு. ஆனா அது எல்லாம் ஓட்ட அது அந்த மாதிரி அவ நிர்ணயம் பண்றது எல்லாமே எப்படி ராமானுஜருடைய திருவுள்ளத்துக்கு பரம விரோதமானதுன்னு நிரூபிச்சு ரொம்ப ஹிதமாக எப்படியாக்கும் தாய்ப்பால் தாயானவள் தன்னுடைய பால குழந்தைக்கு ஹிதமா கொடுப்பாளோ அதுபோல ஹிதமான சாஸ்திரமாக ஸ்ரீமத் ரகசியத்திரைதார சாஸ்திரத்தை உண்டாக்கி அது நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினாரே. இதுதான் பாஷ்யக்காரன் மீண்டும் தன்னுடைய சித்தாந்தத்தை சாதிச்சு கொடுத்து வச்சார்ன்றதுக்கு ரொம்ப ரொம்ப வலுவான ஆதாரம். அதனால பாஷ்யக்காரர் என்னால் அதுக்கப்புறம் பாஷ்யக்காரருடைய அபராவதாரம்னு தேசிகன்னு சொல்லலாமே என்றுதான் இந்த குமாரர் அங்க சாதிக்கும் போது பெரியவெல்லாம் இப்படிதான் சொல்றா. ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புறா உத்தர்த்தம் ஆகதோனூனம் இத்தியுக்தாயாஸ்து மங்களம் என்பதாக பிரபத்தி சாஸ்திரத்தை பாஷ்யக்காரர் ஸ்தாபிச்சா. பாஷ்யக்காரரை போலே மீண்டும் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை சகல விதமான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லி இதுதான் ஆத்மாவுக்கு ரொம்ப உயர்ந்ததாயும் ரொம்ப எளிதாயும் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமாயும் ஒவ்வொரு ஆத்மாவும் யாராயிருந்தாலும் தான் அனுஷ்டிக்க கூடியதானதான ரொம்ப பரமஹிதமான மார்க்கம்னு காட்டி கொடுத்தார் சுவாமி தேசிகன். அதுதான் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும்னு சாதிச்சார். இனி உரைக்க மிகையான இரக்கத்தாலும் சொல்ல ஆத்மளவாலும் அமைதலாலும் யாரும் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு வரலாம், யாராலையும் இந்த பிரபத்தி அனுஷ்டிக்க முடியும், யாருக்கும் மோட்சம் உண்டு, பெருமாள் திருவடி வேண்டாம்னு எட்டி உதைக்கும்படியான ஒரு ஜீவாத்மா உண்டா? பெருமாள் தம்முடைய திருவடியாலே இந்த ஜீவாத்மா நமக்கு வேண்டாம்னு எட்டி உதைக்கிறதுக்கு பெருமாளுக்கு என்ன அப்படி ஒரு அந்த கருணா சாகரத்துக்கு ஒரு ஜீவாத்மா வேண்டாம்னு சொல்ல தோணுமா? இந்த சூக்மத்தை தெரிஞ்சு இந்த விசுவாசத்தோட சர்வேஸ்வரனை பற்றினால் கிடைக்காததான மோட்சம் உண்டா என்று அதை உபதேசம் பண்ணி வச்சவர் பாஷ்யக்காரர் போலயே தேசிகம்தான் அதை ஸ்தாபிச்சு கொடுத்தார். இன்னும் கேட்டான்னா இப்படி தேசிகம் ஸ்தாபிச்சது இல்லன்னு சொல்லி வேணா அவ தென்னாச்சாரியாள் அது பிரிச்சுட்டு போனாலே ஒழியோ அது தேசிகம்தான் பாஷ்யக்கார் சொன்னதை ஸ்தாபிச்சு கொடுத்தவர் தேசிகம்தான். இதைத்தானே அஞ்சலென்னு அளிக்க வேண்டும் அச்சுதா பிரானே நீயே எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அடைக்கலமாய் அடியேனுடையாவி அடைக்கலமேன்னு ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிக்கும் போது அடியேனுடையாவி அடைக்கலமே நீதான் எனக்கு அடைக்கலமாய் நீயே என்னை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க வேணும்னு ஆழ்வார் கேட்ட சரணாகிரிய போய் இல்லைன்னு சொல்லுவாரா? அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டும் தமிழ்பிரான் சொல்லும் போது விடை குலங்கள் இடத்தில் நீ வெக்கன்மாகராறு கடிக்கலந்ததோள் புணர்ந்த காலியாய வேலை நீர் அடைத்தடைத்ததில் கிடந்த முன் கடைந்த நின்றனுக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே. ஆழ்வார்கள் எல்லாம் காட்டு சனாதி சம்பிரதாயத்தை சிவாஷிகாரர்
ரகசியமாயும் சிஷ்யாளாக்கு இதமாயும் செய்து வச்சதான இந்த அசைக்க முடியாம காப்பாற்றினவர் தேசிகன்றதுனாலே பாஷ்யக்காரரே அவருடையதான கொள்கையை ஸ்தாபிக்கிறதுக்கு மீண்டும் தேசிகனாக வந்து அவதரிச்சார்னு சொல்லும்படியாக இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீ வைஷ்ணவாள் ரொம்ப வசந்தவா, பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணிட்டா. அதனாலே அவளுடைய ஜன்மாவானது சபலமாச்சு. இனிமேல் ஜன்மாவும் கிடையாது. பெருமாள் கிட்டே நெருங்கிட்டே இருக்கா. நித்தியசூரிகள் கோஷ்டியிலே போய் சேர போறா. நித்தியசூரிகள் கோஷ்டியிலே போய் சேர அளவுக்கு அவ்வளவு மகிமை வந்தாச்சு அவளுக்கு. அப்பேற்பட்ட மகிமையோட இருக்கக்கூடியவா நித்தியசூரிகள் மாதிரி பெருமாளிடத்திலே நெருக்கமா இருந்துண்டு நித்தியசூரிகள் எப்படி தனக்கு இஷ்டமான கைங்கரித்த பெருமாளுக்கு பண்ணிக்கிறாளோ அதுபோல தனக்கு இஷ்டமான கைங்கரித்த பெருமாளுக்கு பண்ணிட்டு இருந்தா போர்மே ஒழிய இந்த நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாம் பண்ண வேண்டாம். நித்திய கர்மானுஷ்டானம்னு பார்த்தா வாஸ்தவத்துல இப்ப நம்ம முக்கியமான நித்திய கர்மானுஷ்டானம்னா இது சந்தியாவந்தனம்னு வச்சுக்கோங்க இல்லையா. சந்தியாவந்தனம்ன்றது என்னது? சூரிய உபாசனம் தானே. சூரியன் யாரு? கிரகநாயகன். கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற சூரியன். நம்ம வைஷ்ணவால் யாராவது நவகிரகத்தை போய் சுத்துவாளா? இல்ல இந்த சூரியன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைப்பாளா? அது மாதிரியான நித்திய கர்மாக்கள் தான் எல்லாம். எல்லா நித்திய கர்மாக்கள்லயும் பார்த்தான்னா அக்னி யஸ்வாஹா, வாயு யஸ்வாஹா, இந்திரா யஸ்வாஹா இப்படித்தான் வருது. அதனாலே அக்னி, சூரியன், இந்திரன், சந்திரன் இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த உபாசனம் இந்த மாதிரி அனுஷ்டானம் எல்லாம் தேவையே கிடையாது. அதனால வைஷ்ணவாளுக்கு எந்த அனுஷ்டானமும் தேவை கிடையாதுன்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சா. பாஷ்யக்காரரோ நல்ல ஆணித்தரமா சாதிச்சிருக்கு. வைஷ்ணவாளுக்கு என்னைக்கும் அனுஷ்டானம் குறையவே கூடாது. அனுஷ்டானம்தான் பெருமாளுக்கு இஷ்டம். அனுஷ்டானம்தான் ஸ்வதர்மம். ஸ்வதர்மத்தை விட்டாலே நாசம்தான். பகவானுக்கு எது இஷ்டம்னா ஸ்வதர்மம் தான் இஷ்டம். அதைத்தான் கீதையில அவ்வளவு சொல்லியிருக்கார். அதனால அந்த ஸ்வதர்மத்தை யாரும் ஒரு நாளும் விடக்கூடாது. அந்திம மூச்சு, கடைசி மூச்சு போற வரைக்கும் விடக்கூடாது. அதனாலே பாஷ்யக்காரரும் சாதிக்கிறார் ரகசிய திரைசாரத்துல. தன்னுடைய அந்திம தசையிலும் வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி வருகிறார். கடைசி நாள் திருநாட்டுக்கு ஆள்ற அன்னைக்கு கூட பாஷ்யக்காரர் உடம்பே முடியல, திருவேணி எழுந்துக்க முடியல என்றாலும் இருக்கக்கூடாது. அது ஸ்வதர்மம். அது ஸ்வதர்மத்தை விடக்கூடாது என்று எழுந்திருந்து வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அர்க்கியம் விட்டார்னு சொல்றார். சந்தியாவந்தனம் பண்ணினார்னு சொல்றார் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால அந்த அனுஷ்டானத்தை விடவே கூடாது என்று பாஷ்யக்காரர் அத ரொம்ப உறுதியா சொல்லிக் கொடுத்தார். ஆனா பாஷ்யக்காரர் சொல்லிக் கொடுத்ததையே கடைசியில அது என்னத்துக்கு அனுஷ்டானம்னு சொல்ற அளவுல சில பேர் எல்லாம் அப்பவே கிளம்பிட்டா. தேசிகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சாதிக்கிறார், ரொம்ப உறுதியா சொல்றார். பாஷ்யக்காரருக்கு திருவள்ளம், அது கீதாச்சாரியருடைய திருவள்ளம். அனுஷ்டானம் கொஞ்சமும் குறையக்கூடாது. தேவதையை பத்தி சொல்றது என்று நினைக்கவே கூடாது. எந்த தேவதையா இருந்தாலும் அந்த தேவதையை என்ன செஞ்சு சொல்றோம். அதுவும் நம்ம போல எல்லாம் ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தி எல்லாம் பெருமாள் கொடுத்து வந்தது தானே. எப்படி அந்த தேவதைக்கு உள்ளே இருந்து பெருமாள் தானே இந்த எத்தனையும் நடத்துறாரு. சூரியன், அக்னி, இந்திரன், சந்திரன் எல்லாம் இவெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே பெரிய காரியம் பண்றதுக்காக பெருமாள் அவளெல்லாம் அதிகாரி புருஷாலா ஏற்படுத்தி இருக்கார். அந்த அதிகாரி புருஷாலா இருக்கிறவா அவாவா தொழிலை செய்யாச்சே அவாவாளுக்கு வேண்டியதான கப்பம் வேணும். அந்த மாதிரி கப்பம் தான் அங்க சாஸ்திரம் சொல்றது. அந்த அதிகாரி புருஷால் அவளுக்கு எவ்வளவு கப்பம் கட்டணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த கப்பம் தான் நம்முடைய அனுஷ்டானம். அதுக்கு மேல எல்லாம் கொடுக்க கூடாது. எவ்வளவு கட்டணுமோ, டாக்ஸ்னா எவ்வளவு கட்டணுமோ அவ்வளவுதானே கட்டுவா. இல்ல கவர்மெண்ட் மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட 1 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருந்தாலோ? அதனால இந்திரச்சந்திரன், சூரியன், வருணன் இப்படியான இவாளெல்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டு அவ அந்த ஸ்தானத்துல இருந்து லோகத்துக்கு பெரிய காரியங்கள்லாம் பண்ணும்படியா பெருமாள் நியமிச்சிருக்கார். அதனால அந்த ஸ்தானத்துக்கு வேண்டியதான கப்பம் கட்டாயம் உண்டு. அவளுக்கு உண்டான கௌரவம் கட்டாயம் உண்டு. அந்த கௌரவத்தை குறைக்காம அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி பண்ணச்சே அவளுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் தான் இதனாலே திருப்தி அடைகிறான்னு நினைச்சு பண்ணணும். இந்த கர்மானுஷ்டானத்தை போய் தேவதாந்திர சம்பந்தம்னு நினைச்சு விடுறது மகாபாபம். நமக்கு வெளிச்சம் வருதே சூரியன் தானே கொடுக்கிறார், உஷ்ணம் கிடைக்கிறதே அக்னி தானே கொடுக்கிறார்.
மூச்சு விடுறோமே வாயு பகவான் தானே வந்து ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார். கை கால்லாம் வேலை செய்யறது இந்திரன் தானே வந்து வேலை செய்ய வைக்கிறான். அது மாதிரி சரீரத்துல நமக்கு சரீரத்திலயும் உள்ளேயும் வெளியிலையும் தேவதைகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு காரியம் பண்றா. பெருமாள் சொல்லிதான் காரியம் பண்றா. வாழலாம் அந்த காரியம் பண்ணும் போது அவளுக்கு கூலி உண்டு. அவ அந்த கூலியை வாங்கிட்டு அவ நமக்கு கூலி கொடுக்கறா. மழையா கொடுக்கறா, வெளிச்சமா கொடுக்கறா, உஷ்ணமா கொடுக்கறா, அன்னமா கொடுக்கறா. அதனால பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்யதா. கீதையிலே பெருமாள் சொல்றாரு இந்த விஷயத்த. அவளுக்கு நாம செய்யணும், நமக்கும் அவ கட்டாயம் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு இன்டர்லாக். இதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே காரிய கிரமம் இப்படித்தான். அதனால அவளுக்கு செய்யக்கூடாதுன்னு செய்ய மாட்டேன்னு சொல்றது தப்பு. ஆனா அதிகமா செய்யக்கூடாது. அதிகமா செஞ்சான்னா டாக்ஸ் கட்டுறவா எவ்வளவு கட்டுவா, எவ்வளவு கட்டணுமோ அவ்வளவுதான் கட்டுவா. அது எவ்வளவு கட்டணும்ன்றதுக்கு எது அதான் ரூல் போடுறது. அதான் வேதம் ரூல் போடுறது, சாஸ்திரம் ரூல் போடுறது. எவ்வளவு கட்டணுமோ அதுக்கு மேல கட்டினா அது டாக்ஸ் ஆகாது. அது கட்டவும் வேண்டாம். இதுவும் கேட்டான்னா அந்த அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு மேலே கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு என்னென்ன பேரு? லஞ்சம்னா பேரு. லஞ்சம்னா தண்டனை உண்டாச்சு. அதனால சூரியன் விஷயத்திலே சந்தியாவந்தனம் உண்டுன்னு அதுக்காக நாம் நவகிரகத்தை போய் சுத்தினோம்னா அது சாஸ்திரத்திலே சொல்லல. சந்தியாவந்தனத்தை தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவ்வளவுதான் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதனால அது அவசியம் பண்ணணும். இந்த தத்துவத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பாஷ்யக்காரர் சாதிச்சபடியே தான் சாதிக்கிறார். கீதாச்சாரியன் ஸ்வதர்மத்தை பண்ணணும்னு கட்டளையா சொல்லியிருக்கார். சரீரம் இருக்கிற வரைக்கும் ஸ்வதர்மம் உண்டு. என்ன சரீரத்துக்கு பசிதாகம் உண்டு. பசிதாகத்துக்கு வேண்டியதான விளைச்சல் உபகாரங்கள்லாம் தெய்வங்கள் கொடுக்கிறார். அதனால அவளுக்கு நாம் கட்ட வேண்டிய கப்பம் உண்டு. அது சரியா கட்டணும். அதுக்காக அந்தந்த தேவதைகளை சொல்லி நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களும் உண்டு. ஆனா வாஸ்தவத்திலே எந்த கர்மாவை செஞ்சாலும் அந்த கர்மாவுக்கு உள்ளே அந்த கர்மாவிலே சொல்லப்பட்ட தெய்வத்துக்கு உள்ளே இருக்கிறவன் சர்வேஸ்வரன் தான். அந்த தெய்வத்துக்கு உள்ளே இருந்து சர்வேஸ்வரன் சரியா பண்ணான், நம்முடையதான கட்டளைய சரியா செஞ்சான், ஏத்துண்டான், நம்மளையே நினைச்சுண்டான் அப்படின்னு அது பெருமாளைத்தான் அந்தர்யாமியா நினைச்சுண்டு அந்த பெருமாளுக்கு சரீரமா இருக்கிற அந்த தேவதையத்தான் நாம் ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சா அதுதான் சாஸ்திரம். அதனால தேவதையை ஆராதிக்கிறோம், தேவதைக்கு உள்ளே இருக்கிற பெருமாளையே நினைச்சுண்டு ஆராதிக்கிறோம். இந்த தேவதை பிரீத்தி அடைவது பெருமாளுடைய உகப்பா இருக்கும்னு ஆராதிக்கிறோம். பெருமாளுடைய பிரீத்தியே உகப்பாக நாம் செய்வதனால இந்த கர்மாக்கள்லாம் தேவதாந்திர சம்பந்தம்னு எளப்பமா நினைக்க கூடாதுன்னு பாஷ்யக்காரர் இத விசேஷமாக நித்திய கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாதுன்னார். தேசிகன் நித்திய கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது என்றது பிரதானமாக நமக்கு உபதேசம் பண்ண. அதனால்தான் சொல்லுவா, வடகலையாரெல்லாம் குளத்தை காப்பாத்தினா, செங்கலையாரெல்லாம் கோயிலை காப்பாத்தினான்னுவா. கோயிலை காப்பாத்துறது ரொம்ப அவசியம்தான். ஆனா அனுஷ்டானத்தை விடக்கூடாது என்பது பாஷ்யக்காரருடைய திருவள்ளுவானபடியினாலே அதை அப்படியே திருப்பியும் நமக்கெல்லாம் நிலைப்பித்து கொடுத்து அதை நாம் இன்றளவும் நாமெல்லாம் அனுஷ்டானபராளா இருக்கணும்னு நமக்கு உபதேசிச்சு வச்சவர் பாஷ்யக்காரருடைய வழியிலே சுவாமி தேசிகன் தான். கீதா பாஷ்யம் இன்னொரு அம்சம் சொல்றேன். கீதா பாஷ்யத்துல கடைசி ஸ்லோகம் நாம் சொல்றோம் சரம ஸ்லோகம் வச்சுருக்கோம். அதான் சரம ஸ்லோகம் இருக்கு. அந்த சரம ஸ்லோகத்துக்கு பாஷ்யத்துல கீதா பாஷ்யத்துல என்ன சொன்னார் பாஷ்யக்காரர் சாதிக்கும் போது அது ரெண்டு அர்த்தம் சாதிக்கிறார் சரம ஸ்லோகத்துக்கு. சாத்விகத்தியாக பரமா வச்சுக்கணும், இல்லைன்னா அங்க பிரபத்தி பரமா வச்சுக்கணும்னு சாதிக்கிறார். அப்படி ரெண்டு விதமா சாதிச்சுட்டார். அது எப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். தேசிகன் தான் அப்படி சாதிக்க முடியும், அவர்தான் சாதிச்சிருக்கார். கீதையிலே ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல மாட்டார் பாஷ்யக்காரர். அது என்ன ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாளான்னு அப்படின்னா கண்ணன் எந்த அர்த்தத்தை சொன்னார்னு அடுத்த கேள்வி வரும். அது உமக்கு தெரியலையா அப்படின்னு மூணாவது கேள்வி வரும். கண்ணன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார்னா அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் தான். அதே ஸ்லோகத்துக்கு அவ யாராவது வேற விதமா அர்த்தம் சொன்னா சொல்லிட்டு போறா, அது வேற விஷயம். கண்ணன் சொன்னது இதான் அர்த்தம் அப்படின்னு தானே கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும் பாஷ்யக்காரர். ஒரு இடத்துலயும் பாஷ்யக்காரர் ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல மாட்டார், சொல்லல. ஆனா கடைசி ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அந்த சரம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்காரு. எதனால கேள்வி கேட்டுண்டா அது தேசிகன் சாதிக்கிறார்.
கடைசி ஸ்லோகத்துக்கு அந்த சரம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் 2 அர்த்தம் எதுக்காக சாதிக்கிறார்னா, இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு யோஜனையும் உண்டுன்றத தெரிஞ்சுக்கணும். அது ரகசியமான அர்த்தமானபடினாலே சொல்ல முடியல. அதனால அது அப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லக்கூட கூடாது. ஆனா இருந்தாலும் இன்னொரு அர்த்தம் இருக்கு உண்டுன்னு திருவுள்ளப்பட்டு காட்டுறதுக்காக 2வது யோஜனையை சாதிச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் சரம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் ரெண்டு யோஜனை சொல்லியிருக்காரு என்று தேசிகன் அழகா சொல்றாரு. அது என்ன 3வது யோஜனைன்னா, அதான் சரணாகதி. சரணாகதியானது சாட்சாத்தா மோட்சத்தை கொடுக்கும் என்று அந்த கீதைக்கு கீதா பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணாம அதே சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தானே பின்னாலே சாதிக்கும் போது சரணாகதி கத்தியத்தெல்லாம் சரணாகதியானது சாட்சாத் மோட்ச உபாயம்னு சாதிக்கிறார். அது பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் என்னன்றத அப்படி ரகசியமா அது அப்படியே மற்றவாளுக்கு பொருந்துற மாதிரி பழிச்சுன்னு ஆனந்தப்படும்படியா சாதிக்கணும்னா தேசிகம் தான் சாதிக்க முடியும். நிச்சய பிரக்கையில சாதிக்கிறார். கீதா பாஷ்யத்துக்கு சரம ஸ்லோகத்துக்கு 2 அர்த்தம் ஏன் சாதிச்சார்னா, ஒரு இடத்திலும் 2வது அர்த்தம் உண்டுன்னு ஒரு ஸ்லோகத்துக்கும் சாதிக்காத பாஷ்யக்காரர் இதுக்கு மாத்திரம் 2 அர்த்தம் உண்டுன்னு சாதிச்சது என்னன்னா, இந்த சரம ஸ்லோகமானது 3வது அர்த்தத்தையும் உள்ளடக்கிறது பெருமாள் திருவுள்ளத்திலே என்று காட்டுவதற்காகத்தான் இதுக்கு 2 அர்த்தத்தை காட்டிட்டு போயிருக்காரு என்று. அப்படி பாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தின்னா அதை ஸ்தாபிச்சு கொடுக்கணும்னா தேசியம் தான் ஸ்தாபிக்கணும். அது இது ஒரு அம்சம்னு இல்ல, ஒரு 1000 அம்சம் இருக்கு, ஒரு 1,00,000 அம்சம் இருக்கு. பாஷ்யக்கார ஸ்ரீசூக்தியிலே புகுந்து புறப்பட்டால் திருப்பியும் தேசியனுடைய ஸ்ரீசூக்தியில தான் வந்து நிக்கணும். இன்னொரு அம்சம் கூட சொல்றேன், பாஷ்யக்காரருக்கு வைகானதாகமும் ரொம்ப இட்டம்தான். ஆனா பாஞ்சராத்திராகமும் எளப்பம்னு சொல்லி தள்ளிடக்கூடாது. ரொம்ப பெருமாளை ரொம்ப வசத்தியா ஆராதிக்கிற பாஞ்சராத்திராகமும் அந்த பாஞ்சராத்திராகமத்தையும் நிறைய பிரதிஷ்டை பண்ணி கோவில்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவரும் சில கோவில்கள்லாம் பாஞ்சராத்திராகத்தை ஏற்படுத்தினார், ஸ்ரீரங்கத்தினை ஏற்படுத்தி கொடுத்தார். அதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான விஷயம். அதே போலத்தான் பாஞ்சராத்திராகமத்தை கேரளா கஷேத்திரங்கள்லாம் ஏற்படுத்தணும்னு போனார். ஆனா ஒன்னும் முடியல பாவம். அங்க இருந்த அந்த நம்பூதிரிகள் அவருடையதான ரொம்ப பயங்கரமான அந்த பில்லி சூன்ய வகைராக்கள் இதெல்லாம், அதனால பாஷ்யக்காராலேயே அங்க கேரள கஷேத்திரத்துல பாஞ்சராத்திரத்தை புகுத்த முடியல. ஆனா பாஷ்யக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டு தமிழ்நாட்டிலே புகுத்தி நடந்தது. ஆனா பாஞ்சராத்திரத்தை புகுத்தலாமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு தேசியம் தான் பாஞ்சராத்திர ரக்ஷை என்று தேசியனை தவிர யாருமே இந்த கிரந்தத்துல எல்லாம் யாருமே இதுக்கெல்லாம் ட்ரை கூட பண்ணல. பிரபலமான ஆச்சாரியால். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியால் தேசியனுடைய கிரந்தத்தை வச்சு எல்லாரும் விசாரமா காப்பாற்றாலே வழியா அந்த ஆதியிலே அத்தனை பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பாஷ்யக்காரர் ஏற்படுத்தி வச்சதான காரியங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன் அதுக்கு வாத பிரதிவாதமா நிரூபித்தவர்னா தேசியம் தான். பாஞ்சராத்திர ரக்ஷையிலே பாஞ்சராத்திர கோவில்கள், இது பாஞ்சராத்திரம் பரமபிரமாணம், இது பெருமாளுக்கு அவசியம், இது ஏற்படுத்த வேண்டியதான ஆராதனம்னு கோவில்களே பாஞ்சராத்திரத்தை ஆதரிச்சு கிரந்தம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷையா சாதிச்சிருக்கார். இப்படி இப்ப நேரம் ஆயிடுத்து. இன்னைக்கு 1 மணி நேரம் சொல்லணும்னா கொஞ்சம் கூட ஆயிடுத்து. பாஷ்யக்காரர் என்னெல்லாம் பாடுபட்டாரோ, அவருடைய சரித்திரத்துல 120 வருஷம் அவர் எதுக்கெல்லாம் பாடுபட்டாரோ அத்தனை பாட்டையும் சுவாமி தேசிகன் தானும் பட்டு அந்த பாஷ்யக்காரர் பட்ட பாட்டையெல்லாம் அதை விஸ்தரிப்பிச்சு கொடுத்து அவர் பட்ட பாடெல்லாம் ரொம்ப வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவம் என்றதான ஸ்தாபிச்சு கொடுத்து இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் நிக்கிறதுன்னா, ராமானுஜ சித்தாந்தம் நிக்கிறதுன்னா அது பாஷ்யக்காரருக்கு அப்புறம் தேசிகன் ஏற்பட்டதுனாலதான் நிக்கிறதுன்றதுனாலதான் ஸ்ரீ பாஷ்யக்காரரே மீண்டும் தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணினாரோ என்று பெரியவாள் கொண்டாடுவது ரொம்ப விசேஷமாக அதை சுவாமி குமாரர் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து சுவாமி தேசிகனுக்கு மங்களம் பாடுறார் மங்களாசாதனமாக. அதனால ஸ்ரீபாஷ்யக்கார ஸ்பந்தானம் ஆத்மனா பரிசிதம் புனா உத்தத்தும் ஆகதோனூனம் இத்தியுக்தாயாத்து மங்களம்னு நாமும் சுவாமி தேசிகனுக்கு இன்னைக்கு இந்த மங்களத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த பாஷ்யக்காரரும் தேசிகனும்ன்றதான இந்த சம்பந்தத்தை நிறைய சொல்லலாம். அடுத்த வாரம் பாஷ்யக்காரரிடத்திலே எப்படி சுவாமி தேசிகன் தன்னுடைய பக்தியை காட்டி சாதிக்கிறார் எதிராஜ சப்தத்திலே என்பது அது ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திர பாடம் அது. அதனால அடுத்த வாரமும் பாஷ்யக்காரரும் தேசிகனும்னு தான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பெருமாள் தலைக்குட்டி கொடுப்பார். இன்னைக்கு இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
அடியன் பரமபாகியம். அடுத்த வாரத்துக்கு ரொம்ப காத்துட்டு இருக்கோம் தாசன். சரி சரி.